पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வ்யக்தா அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபா ச மீதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 2வது சாப்டர் ஞான பிரகரணம் சாங்கியம் போயிட்டு இருக்கு. 11ல இருந்து 31வது ஸ்லோகம் வரைக்கும் சாங்கியம்னு சொல்லியிருக்கோம். வாஸ்தவத்துல ஆத்மாவோட லட்சணங்கள் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா 17வது ஸ்லோகங்கள்ல இருந்து ஆத்மாவோட லட்சணங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல 21வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். நேத்தோட சாஸ்திரார்த்தம், பெரிய சாஸ்திரார்த்தம் முடிஞ்சிருக்கு. ரொம்ப முக்கியமான பாஷ்யத்துல 21வது பாஷ்யம் ஒன்று. இதுக்கப்புறம் இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது 22வது ஸ்லோகம். உங்களுக்கு பிடிஎஃப்ல அனுப்பி வச்சிருக்கேன், அதுல ஃபாலோ பண்ணாங்க. ஆச்சாரியார் 22வது ஸ்லோகத்துக்கு என்ன பண்றாரு, ஒரு சின்ன அவதாரிக்கான்னு பேர். முதல்ல இருக்கிறதுக்கு பேர் அவதாரிக்கா, முன்னுரை. என்ன எழுதுறாரு அப்படின்னா, பிரகிருதம் து வக்ஷியாமஹா. நம்ம இப்ப போய் பேசிக்கிட்டு இருக்கிறது கான்டெக்ட். பிரகரணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கான்டெக்ட். சம்ஸ்கிருதத்துல பிரகரணம் சொல்லுவோம், கான்டெக்ட்க்கு பேர். பிரகிருதம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆரம்பிக்கப்பட்ட விஷயம். எது ஆரம்பிக்கப்பட்ட விஷயம்? ஆத்மாவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆத்மாவை பத்தின பேசிக்கிட்டு இருக்க அந்த தத்ர ஆத்மனக, இந்த ஆத்ம விஷயத்துல அவிநாசித்வம் பிரதிஜாதம். 17வது ஸ்லோகத்துல ஆத்மா பாத்தீங்கன்னா அவிநாசி, அவிநாசி து தத்வித்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஆத்மாவை அவிநாசி என்று அறிந்து கொள்வாயாக அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டது. பிரதிஜாதம் அப்படின்றதுக்கு அர்த்தம், ஆச்சாரியர் என்ன பண்ணார், நான் இதை சொல்ல போறேன்னு வாக்குறுதி கொடுத்தார். வாக்கு கொடுக்கறது பேர் பிரதிஜாதம்னா, வாக்கு கொடுக்கறது. நான் ஆத்மாவோட லட்சணங்களை சொல்ல போறேன்னு 17வது ஸ்லோகத்துல அவிநாசி ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு எதை ஆரம்பிச்சு பேசிக்கிட்டு இருக்காரோ, தத்து கிம் இவ உச்சியதே. இந்த ஆத்மா பாத்தீங்கன்னா நாசம் இல்லாததுன்னு சொன்னீங்க, அவிநாசின்னு. அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாதானே எனக்கு புரியும் சுவாமி. எப்பவுமே பாத்தீங்கன்னா வியாக்கியானம் பண்ணவங்களுக்கு முக்கியமான தேவை எது அப்படின்னா, எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். திருஷ்டாந்தம் அப்படின்னு பேர். நம்மளோட புத்தி பாத்தீங்கன்னா திருஷ்டாந்தம் சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்குது, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா புரிஞ்சுக்குது. அதுக்காக பாத்தீங்கன்னா கிம் இவ உச்சியதே, இந்த ஆத்மா நாசமில்லாததுன்றத ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி எனக்கு புலப்படுத்துங்க அப்படின்னா உச்சியதே, அது குறிச்சு சொல்லப்படுகிறது. ஸ்லோகம் ஆரம்பித்து, வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய, வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நரோபராணி, நவானி கிருண்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி, ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி அன்யானி சஞ்யாதி நவானி தேஹி, அன்யானி சஞ்யாதி நவானி தேஹி வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி அன்யானி சஞ்யாதி நவானி தேஹி. இந்த வேதாந்தம் பாத்தீங்கன்னா என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்ம தத்துவத்தை அறியறதுனால நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமிர்தத்தன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. அமிர்தத்துவம் ஹி விந்ததே. அமிர்தத்துவம் தான் பாத்தீங்கன்னா பிரயோஜனம். அமிர்தத்துவம்னா என்னது, சாகா நிலை. எல்லா ஜீவராசிக்கும் பாத்தீங்கன்னா பேசிக்கலா இருக்கக்கூடிய ஒரு ஏக்கம் என்னன்னா, ஒரு ஆசை என்னன்னா, நான் சாகாதவனா இருக்கணும். இதுதான் மொத்த ஜீவராசிகளுக்கும் இருக்கு ஆசை. ஆனா அது முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இந்த தேகத்தை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா சம்பவமே இல்லை. ஆனா நம்ம எல்லாம் ட்ரை பண்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகத்தை சாகாம பண்றதுக்கு என்னெல்லாம் முடியுமோ வைத்தியங்கள் எல்லாம் பார்த்துக்கிறோம். ஆனா முடியுமானா முடியாது. ஒரே ஒரு விஷயத்துலதான் முடியும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்ம தத்துவத்தை நான் அப்படின்னு நம்ம ஸ்வீகாரம் பண்றதுனால
அந்த ஆத்ம தத்துவத்திலேயே நிக்கிறதுனால மட்டும்தான் இந்த மரணத்தை தாண்டி நம்ம போக முடியும். இந்த தேகம் நான் நினைச்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் தேகம் பிறந்துச்சு, தேகம் ஒரு நாள் இறந்து போகும், யாராலையும் மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட அந்த தேகத்தை பாத்தீங்கன்னா நான் பிடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா திரும்ப திரும்ப பிறப்போம், திரும்ப திரும்ப இறந்து போவோம். அப்ப சாஸ்திரம் இதுவரைக்கும் என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்மாவுக்கு பாத்தீங்கன்னா 6 விதமான பாவ விகாரங்கள் இல்லை. யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகத்துக்கு தான் பாத்தீங்கன்னா அம்மா வயிற்றுல இருக்கிறது, பிறக்கிறது, வளர்றது, மாற்றத்தை அடைகிறது, அதுக்கப்புறம் தேஞ்சு போறது, ஒரு நாள் இறந்து போறது. இந்த 6 விதமான பாவ விகாரங்கள் இந்த தேகத்துக்கு தான் இருக்கு, நானுக்கு இல்லை. நான் கர்த்தா இல்லை, போக்தா இல்லை, நான் ஆப்ஜெக்ட் இல்லை. அப்ப இந்த தேகம் ஆப்ஜெக்ட். இந்த தேகங்களுக்கு 6 விதமான பாவ விகாரங்கள் இருக்கு. இந்த தேகத்துல கர்த்திருத்துவம் இருக்கு, இந்த தேகத்துல போக்திருத்துவம் இருக்கு. அப்ப எனக்கு எதுவுமே இல்லை. அப்ப நான் யார்? நான் பார்ப்பவன். இந்த பார்ப்பவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 விதமான பார்ப்பவன் இருக்கான். ஒண்ணு பாத்தீங்கன்னா சுத்த பிரம்ம தத்துவம். அது பாத்தீங்கன்னா எதோடையும் சம்பந்தம் இல்லாதது. ஸ்கிரீன் மாதிரி, ஸ்கிரீனுக்கு மேல எல்லாமே கல்பித்தம். அதுதான் நம்ம என்ன பண்றோம்? பரமாத்மான்னு சொல்றோம். 13வது சாப்டர்ல அதை பத்தி சொல்ல போறேன். இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஆத்மா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரிஜினல் ஆத்மாவோட ரிஃப்ளெக்ஷன் பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம தேகத்துல படுது. இந்த சூக்ஷ்ம தேகம்ன்றது என்னது? மனசு, புத்தி, பிராணன், 17 தத்துவங்கள் இருக்கு. பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச பிராணன், மொத்தம் 15. அப்புறம் புத்தி, மனசு, 17 தத்துவங்கள். இந்த 17 தத்துவங்களும் எப்படிப்பட்டது அப்படின்னா ரிஃப்ளெக்ட் பண்ற சாமர்த்தியம் இருக்குது, ஒரு கண்ணாடி மாதிரி. இந்த சுத்த பிரம்ம தத்துவம் எப்படிப்பட்டதுன்னா சர்வ வியாபகம். அந்த சுத்த பிரம்ம தத்துவம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சூக்ஷ்ம தேகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது, பிரதிபிம்பிக்குது. அப்படி பிரதிபிம்பிக்கிற அந்த உணர்வு, அந்த அறிவுக்கு என்ன பேரு? கான்சியஸ்னஸ்க்கு பேருனா ஜீவன் அப்படின்னு பேரு, ஜீவாத்மான்னு பேரு. அப்போ பரமாத்மா பாத்தீங்கன்னா எப்படி இருக்காருன்னா சர்வ வியாபகமா இருக்கிற அந்த சூரிய பிரகாசம் மாதிரி இருக்கார். இந்த சூக்ஷ்ம தேகம் எது அப்படின்னா தண்ணி கீழே இருக்கிற ஜலம் மாதிரி இருக்கு. அந்த ஜலத்துல சூரியன் பிரதிபிம்பிச்சா என்னவோ அதுதான் ஜீவாத்மாக்கள். இந்த சுத்த பிரகாசம் பாத்தீங்க அப்படின்னா பிரம்ம தத்துவம் பாத்தீங்கன்னா அதுக்கு எந்த தேகமும் இல்லை, எல்லா தேகங்களும் அதுக்கு மேல கல்பித்தம். இந்த ஜீவாத்மான்றவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன், பொய்யானது, பிரதிபிம்பம். எப்பவுமே தனிச்சது இல்லை, அது தனியானது இல்லை. அது பாத்தீங்கன்னா பிம்பத்தோட பிரகாசம் தான். ஒரு மீடியத்துல பிரதிபிம்பிக்கும் போது பிரதிபிம்பம்னு சொல்றோம். இந்த கேமரால என்னோட ஃபேஸ் தெரியுது. அப்போ அது வேற நான் வேறன்னு சொல்ல முடியுமானா? அது வேற நான் வேற இல்லை. ஆனா நமக்கு என்ன உண்டாகுதுன்னா, இப்ப 80 பேர் இருக்கீங்க, 85 பேர் இருக்கீங்கன்னா 85 பேரோட கேமராலையும் இதுலயும் ஸ்கிரீன்லயும் நான் தெரியறேன். ஒவ்வொரு ஆளும் தனித்தனின்னு நினைச்சுக்கிட்டானா என்ன ஆகும் யோசிச்சு பாரு. ஒவ்வொரு பரமஹம்சானந்தாவும் நான் வேறன்னு தனித்தனியா பேர் வச்சுக்கிட்டானா என்ன ஆகும்? உண்மையா பொய்யா அப்படின்னா பொய். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரே பரமாத்மாவோட பிரகாசம் ஒவ்வொரு சூக்ஷ்ம தேகத்திலையும் பிரதிபிம்பிக்கும் போது என்ன ஞானம் நமக்கு உண்டாகணும்? நான் பிம்பம் தான், நான் பிரதிபிம்பம் இல்லை, பிரதிபிம்பமும் பிம்பமும் ஒண்ணுதான் அறிவு உண்டாகணும். ஆனா நமக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னா அந்த பிரதிபிம்பம் என்ன பண்ணிடுச்சு? தன்னை தனின்னு நினைச்சுக்கிட்டு சூக்ஷ்ம தேகத்தை தான் அப்படின்னு பிடிச்சுக்கிச்சு. நான் பிராணன், நான் மனசு, நான் புத்தி, நான் இந்திரியங்கள் அப்படின்னு 17 தத்துவத்திலையும் அதுக்கு என்ன ஆயிடுச்சு? அபிமானம் வந்துருச்சு. ஜீவோ பிரம்மைவ நாபரா, ஜீவன் பிரம்மம் தான், பிம்பம் தான் பிரதிபிம்பம். பிம்பத்துக்கு அந்நியமா பிரதிபிம்பம் இல்லவே இல்லை. கண்ணாடியில உங்க முகம் தெரியுதுன்னா அந்த கண்ணாடியில தெரிகிற முகம் தனி இல்லை, பிரதிபிம்பம் தனிச்சது இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு மோகம் உண்டாச்சு. அந்த பிரதிபிம்பம் என்ன நினைச்சுக்கிச்சுன்னா தன்னை வேறன்னு நினைச்சுக்கிச்சு, தன்னை சூக்ஷ்ம தேகம்னு நினைச்சுக்கிச்சு. அந்த பிரதிபிம்பத்துக்கு பாத்தீங்கன்னா தேகமே இல்லை, பிம்பத்துக்கு தேகமே இல்லை. ஆனா என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த ஜலத்துல தெரியக்கூடிய சந்திரன் அந்த ஜலத்தோடு சேர்ந்து அபிமானிச்சதுன்னா எப்படியோ அதே மாதிரி
இந்த பிரதிபிம்பம் என்ன பண்ணுது, நான் அப்படின்ற இந்த கான்சியஸ்னஸ் இந்த சூக்ஷ்ம தேகத்துல விழுந்து நான் அப்படின்னு அந்த மீடியத்தை எல்லாத்தையும் தான் அப்படின்னு பிடிச்சிருச்சு. பிடிச்சதுக்கு பிறகு அந்த அந்த சூக்ஷ்ம தேகத்துக்கு புண்ணியம் பாப்பம் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. ஆசைப்பட்டு எல்லா கருமத்தையும் பண்ணுது. கருமத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு சரீரங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. ஸ்தூல தேகம் வந்து போயிட்டே இருக்கு. இந்த சூக்ஷ்ம தேகம் ஒவ்வொரு ஸ்தூல தேகத்தை எடுத்து சுத்தி திரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எப்ப இந்த சூக்ஷ்ம தேகம் நான் பாத்தீங்க அப்படின்னா அந்த சூக்ஷ்ம தேகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிற அந்த கான்சியஸ்னஸ் பிரதிபிம்ப சைத்தன்யம்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா ஜீவன்னு பேர். அதுக்கு பேர் சிதாபாசன் அப்படின்னு பேர். அந்த பிரதிபிம்பம் எப்ப பாத்தீங்கன்னா நான் பிரதிபிம்பம் இல்லை, நான் இந்த மீடியம் இல்லை, சூக்ஷ்ம தேகம் நான் இல்லை, நான் பிம்பமா இருக்கிற பிரகாசம்தான் நான் அப்படின்னு அறியுதோ அதுக்கு மோட்சம். அந்த பிரதிபிம்பம் பாத்தீங்கன்னா தன்னை இந்த தேகத்தோடு சேர்ந்து அறியிற வரைக்கும் அதுக்கு மோட்சம் இல்லவே இல்லை. அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்தூல தேகத்தை எரிச்சிருவாங்க. எரிச்ச மாத்திரத்துல இந்த சூக்ஷ்ம தேகம் என்ன பண்ணும், புண்ணிய பாப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த தேகத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அதுதான் இந்த மந்திரம் சொல்லுது, வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய. யதானா எந்த விதமாக இந்த உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா மனிதர்கள் ஜீர்ணானி வாசாம்சி, ஜீர்ணானி அப்படின்னா நைந்து போன, ரொம்ப பலஷா போச்சு, ரொம்ப இத்து போச்சு, ஓட்டையெல்லாம் ஆயிடுச்சு வஸ்திரம். வாசாம்சினா வச ஆச்சாதனை வஸ்திரங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா பிளாங்கெட் எடுத்துக்கலாம், கம்பளி எடுத்துக்கலாம், மேலே போடுற வஸ்திரங்கள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், நஞ்சு போச்சு பலசா போச்சு அப்படின்னா என்ன பண்றோம், அந்த வஸ்திரங்களை ஜீர்ணானி வாசாம்சி, பலசா போன, ஜீர்ணம்னா நஷ்டமான கிழிஞ்சு போன கண்டலான வஸ்திரங்களை விகாய விட்டு தியாகம் பண்ணிட்டு தூக்கி குப்பையில போட்டுட்டு என்ன பண்றோம், நெருப்பு வச்சு கொளுத்திட்டு நரோனா மனிதன் அப்பராணி கிருண்ணாதி, அப்பராணினா வேறு வஸ்திரங்களை வேறு துணிகளை எடுத்துக்கொள்கிறானோ. புதுசா ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறோம், புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறோம். அதே மாதிரி ததா அது போலவே என்னன்னு கேட்டீங்கன்னா ஜீர்ணானி ஷரீராணி விகாய, இந்த ஜீவாத்மான்னு சொல்லக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, ரிஃப்ளெக்ஷன் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன இருக்கணும், பிம்பமும் இருக்கும். பிம்பம் இல்லாம ரிஃப்ளெக்ஷன் இருக்காது. இப்ப நான் ஒரிஜினல் நான் இருக்கிறதுனால தான் ஸ்கிரீன்ல என்னோட பிரதிபிம்பம் தெரியுது. அப்ப எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிரதிபிம்பம் இருக்குமோ அதுக்கு ஆதாரமா பிம்பமும் இருக்கும். அப்ப அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா தனி நினைச்சுக்கிச்ச அந்த பிரதிபிம்பம் அது என்ன பண்ணுது, பிரதிபிம்பம் சொல்லக்கூடிய சூக்ஷ்ம தேகத்துல இருக்கிற அபிமானி ஜீவன் அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சரீரம் நஞ்சு போனோன்னு. எப்படி நஞ்சு போகுது நம்ம தெரியுமே, சுகர் வருது, பிளட் ப்ரெஷர் வருது, ஹார்ட் ப்ராப்ளம் வருது, கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. மிஷின் தானே ஜி. எல்லாருமே வயசான போது சொல்றாங்க, சாமி இது பிரச்சனை அது பிரச்சனை. வயசு தானே. இந்த மிஷின் எத்தனை காலமா ஓடிக்கிட்டே இருக்கு, 60-70 வருஷமா 80 வருஷமா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த மிஷின் ஒரு நாள் நஞ்சு போய் பலசானதுக்கு பிறகு என்ன பண்ணுது, உள்ள இருக்கிற ஜீவாத்மா அவன் பார்க்குற, ஐய இதை வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ண முடியலப்பா, சரியா ஒர்க் பண்ண முடியல, எனக்கு வேற ஒரு சரீரம் வேணும் அப்படின்னு எப்படி பழைய துணியெல்லாம் தூக்கி போட்டுட்டு புது வஸ்திரங்களை நம்ம எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி இந்த ஜீவாத்மாவானவன் என்ன பண்றான், பழைய சரீரத்தை விட்டுட்டு ஜீர்ணானி ஷரீராணி விகாய, பலஷா போன நஞ்சு போன யூஸ்லெஸ்ஸா இருக்கிற இந்த சரீரங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அன்யானி ஷரீராணி நவானி ஷரீராணி வேற புதிய தேகங்களை பாத்தீங்கன்னா தேகி சஞ்ஞாதி. தேகி அப்படின்னா தேகத்தில் இருக்கின்ற அந்த ஜீவாத்மாவானவன் வேறு வேறு புதிய புதிய நவானி ஷரீராணி புதிய புதிய சரீரங்களை எடுத்துக்கொள்கின்றான். அப்ப என்னன்னா டிராவலிங் நடந்துகிட்டே இருக்கு, இந்த சம்சாரம் போயிட்டே இருக்கு. இந்த ஜீவாத்மா பாத்தீங்கன்னா வேற வேற தேகங்களை எடுத்துக்கிட்டே இருக்கான். அப்ப நமக்கு என்ன புரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகம் பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கும், புது புது சரீரம் கிடைக்கும். மரணம் பாத்தீங்கன்னா செலிப்ரேஷன் பண்ண வேண்டியது.
யாராவது நஞ்சு போய் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறந்து போறாங்க அப்படின்னா கைத்தட்டி சந்தோஷப்படுங்க. அப்பா அந்த ஆத்மாவுக்கு உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீடம், ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து என்ன பண்ற, ஹாஸ்பிட்டல்ல இருந்துகிட்டு 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் படுக்கையா இருந்து என்ன யோசிச்சு பாருங்க, துக்கம். நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, எங்கேயா ஆம்புலன்ஸ் போச்சு அப்படின்னா ஒரே ஒரு பிரார்த்தனை, பகவானே அங்க உள்ள இருக்கிற ஜீவாத்மாவுக்கு வலி இல்லாம இருக்கு. அப்படி ரொம்ப தேகம் இதாச்சுன்னா கொண்டு போயிடும், வலிக்காது, யாருக்கும் வலியை கொடுத்துறாது. ஏன்னா இந்த தேக அபிமானத்தினால என்ன உண்டாகுதுன்னா வலி உண்டாகுது. இந்த சரீர தேகாத்மா இருக்கக்கூடிய அபிமானத்தினால இது பற்றுதலோட என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்தூல தேகத்தை பிடிச்சுக்கிட்டு விடவே விடாது. நம்ம புது சரீரத்தை, புது வஸ்திரங்கள் கிடைச்சா கூட அந்த பழைய வஸ்திரத்துல இருக்கிற சில மோகங்கள் இருக்கும். இந்த பழைய வஸ்திரத்தையே போட்டுக்கிட்டு இருப்போம். எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, புது வஸ்திரத்தை போடவே மாட்டாங்க, அப்படியே இருக்கும் வீட்டுல. இந்த பழைய வஸ்திரத்தை போட்டு போட்டு அதுல ஒரு அபிமானம் வந்து அதையே பிடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இந்த ஜீவாத்மா என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகத்தை விடாம நான் விடமாட்டேன்னு கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. 90 வயசு 100 வயசு வரைக்கும் பிடிச்சுக்கிட்டு துக்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப என்ன புத்தியில வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகம் வந்துச்சுன்னா கர்மத்துல நிக்குது, கர்மத்துல போயிடும். கர்மம் எப்ப முடியுதோ, பிராரப்த கர்மம் முடிஞ்சு ஒரு க்ஷணம் கூட இந்த தேகம் நிற்காது. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், மரணத்தை குறிச்சு வந்து பாத்தீங்கன்னா வருத்தப்படக்கூடாது. மரணம் என்பது ஒன்றும் இல்லை. ஒரு பேராசிட்டமல் போட்டீங்க, நல்லா 650 போட்டீங்க அப்படின்னா 2 பேராசிட்டமல் போட்டீங்கன்னா அவ்வளவுதான். இந்த லோகமும் இல்லை, இந்த தேகமும் இல்லை. இதே தேகத்துல வெக்க பாக்குறோம் அப்படின்னா அது நம்ம என்ன பண்றோம், தூக்கம்னு சொல்றோம். இதே வேற ஒரு தேகத்துக்குள்ளார வெக்க பாக்குறோம் அப்படின்னா புது ஜென்மம்னு வந்துருக்கோம். அப்ப உள்ளுக்குள்ளார போனதுக்கு பிறகு இந்த அவ்யாக்கிருதம்னு இறந்து போன பிறகு நம்ம அவ்யாக்கிருதத்துக்குள்ளார என்ட்ராயிடுவோம். தூக்கத்துல இருக்கிறதா அவ்யாக்கிருதம். உள்ள போனதுக்கு பிறகு அடுத்த சரீரம் என்னன்னே நமக்கு தெரியாது. கர்மத்துக்கு ஏத்த மாதிரி அடுத்த சரீரங்கள் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப புத்திசாலியா இருக்கிறவன், இந்த ஆத்ம ஞானத்தை உடையவன் மரணத்தை குறிச்சு கவலைப்படவே கூடாது. வஸ்திரத்தை மாத்திக்கிற மாதிரி இந்த ஜீவாத்மா வேறு வேறு தேகங்களை மாத்திக்கிட்டே போறான். அப்பா இறந்து போயிட்டார், இந்நேரம் எங்க போய் பிறந்திருக்காருன்னு தெரியாது. என் வீட்லயே பிறந்திருக்கலாம், என்னோட தாத்தா இங்க வீட்டுக்குள்ளாரையா பிறந்திருக்கலாம், இல்ல பக்கத்துல பிறந்திருக்கலாம், யார் எங்கேயாவது பிறந்திருக்கலாம், எந்த ஜீவனா வேணா பிறந்திருக்கலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரீபர்த் இருந்துகிட்டே இருக்கு. இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா ஜீவாத்மா ரீபர்த் எடுத்துக்கிட்டே இருக்கான். அப்ப அதனால மரணத்தை குறிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞானி புருஷன் கவலைப்பட மாட்டான். யாரோட மரணத்துக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புது வஸ்திரம் கிடைக்குது அப்படின்னா சந்தோஷம் தானே படணும். புது தேகம் கிடைக்குது அப்படின்னா சந்தோஷம் தானே படணும். ஏன் நமக்கு சந்தோஷம் உண்டாகிறது இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தேகம் சத்தியம்னு நினைச்சுக்கிட்டு. அதை எப்படியாவது என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு, நானும் போகக்கூடாது, என்னோட தேகமும் மற்ற தேகங்களும் போகக்கூடாதுன்னு இழுத்து பிடிச்சுக்கிட்டு அபிமானத்தோட, ஏன் அப்பா செத்து போகக்கூடாது, என்னோட அம்மா செத்து போகக்கூடாது, எல்லாத்தோட அப்பாவும் அம்மாவும் செத்து போவாங்க, நானும் செத்து போவேன், இந்த லோகத்துல சரீரம் எல்லாம் செத்து போகும், அதான உண்மை. அப்ப இந்த உண்மையை தெரியாம வந்து பாத்தீங்கன்னா மோகத்துல இருக்கிற வரைக்கும் துக்கம் சம்பவிக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும். ஆமா, சரீரத்துக்கு பர்த் சம்பவிச்சது, அதே மாதிரி வந்து ஒரு நாள் டெத்தும் சம்பவிக்கும் அப்படின்னு அக்செப்ட் பண்றது. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல வந்து கொட்டேஷன் எழுதிங்க. கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அருமையான மந்திரம் இருக்கு. கட்டோபனிஷத்துல 5-7 பக்கத்துல போட்டுங்க. சுவாமி என்ன நியமம், ஒரு சரீரத்திலிருந்து இன்னொரு சரீரத்துக்கு போறதுக்கு என்ன நியமம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, யோனி மன்யே பிரபத்யந்தே ஷரீரத்வாய தேஹினஹ. யோனி மன்யே பிரபத்யந்தே ஷரீரத்வாய தேஹினஹ ஸ்தானு மன்யே அனுசையந்தி யதா கர்ம யதா ஸ்ருதம் அப்படின்னு ஒரு மந்திரம் கட்டோபனிஷத்துல. அதுதான் கீதாச்சாரியர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 வந்து ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. யோக சூத்திரமும் கட்டோபனிஷத்தும் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது, அதிகமா பயன்படுத்துவார். ஆச்சாரியார் இங்க வந்து மந்திரத்துல இருக்கு யோனி மன்யே பிரபத்யந்தே, வேற வேற யோனிகளை அடைவதற்காக. யோனின்னு என்ன அர்த்தம், அம்மாவோட வயிற்றுல இருந்து வெளியில வர்றது யோனி, யோனி துவாரம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற வேற வயிற்றுக்குள்ளார போகிறதுக்காக, வேற வேற ஜென்மங்களை எடுக்கிறதுக்காக இந்த ஜீவாத்மா என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, ஷரீரத்வாய தேகினக, வேற சரீரத்தை எடுக்கணும். அந்த வேற சரீரத்தை எடுக்கிறதுக்காக அம்மாவோட வயிற்றுல
இவன் பிரவேசத்தை அடைகின்றான் இந்த ஜீவாத்மா. அது மட்டும் இல்ல, ஸ்தானுமன்யே அனுசையந்தி, வேற வேற ஸ்தானு அப்படின்னா அசையாததா இருக்கக்கூடிய புல்லு பூச்சி மரம் இதெல்லாம் நிறைய இருக்குல்ல, ஸ்தாவரங்கள் நம்ம சொல்றோம், அது மாதிரி ஜென்மங்களையும் அவன் எடுக்கின்றான். அப்ப ஒரு கேட்டகரி பாத்தீங்கன்னா மூவபிளா இருக்கக்கூடிய சரீரங்களை அடைகின்றான், அம்மா வயிற்றுல பிறக்கிறான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா மரஞ்செடி கொடியா இருக்கிற அசையாதவைகளை போய் அடைகிறான். இதுக்கு என்ன சுவாமி நியமம் அப்படின்னா, ஒரே ஒரு நியமம், யதா கர்ம யதா ஸ்ருதம். இத மனசுல எப்பவுமே வச்சுங்க. ஒரு ஜீவன் அடுத்த சரீரத்தை அடையறதுக்கான காரணம் எந்த விதமான கருமமோ, யதா கர்ம, எந்த விதமான கருமம் இருக்கிறதோ அந்த விதமான சரீரம் அடுத்த ஜென்மம் கிடைக்கும். அதுக்கப்புறம் யதா ஸ்ருதம், எந்த விதமான உபாசனைகள் இருக்கோ, மனசோட சிந்தனைகள் இருக்கோ, அதுக்கேத்த மாதிரியான சரீரத்தை இது பண்றான். அப்ப நியமம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யதா கரும யதா ஸ்ருதம். இறந்து போனோன்னு எந்த விதமான கருமம் மெச்சூரிட்டி ஆயிருக்கோ அதுக்கேத்த மாதிரி சரீரம் கிடைக்கும். ஆனா சூக்ஷ்ம தேகத்துலதான் நான் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, வாசனைகள் சிந்தனைகள் எல்லாம் இருக்கு. அப்போ தேகம் பாத்தீங்கன்னா ஒரு கருமத்தினால கிடைக்கும், கண்ணுபடி கிடைக்கலாம். வியாசருக்கு பாத்தீங்கன்னா மச்சகந்தியோட பாத்தீங்கன்னா தேகம் அவங்களோட தேகத்துல இருந்து வந்திருக்கு, கருப்பா இருப்பாரு. ஏன் வெள்ளையா இருந்திருக்கலாமே, வியாசர் கருப்பா தான் இருப்பார், கிருஷ்ண துவைபாயனர். ஆனா அவருக்குள்ளார இருந்த அந்த தேகம் எப்படிப்பட்டது, உள்ள இருக்க சூக்ஷ்ம தேகம், மகாஞானி சர்வஜரா இருந்தார். இது மாதிரி தேகத்துக்கு ஒரு கர்மா, அந்த தேகத்துல இருக்க கர்மா எது, தேகத்தை தீர்மானிக்கிறது கர்மம், ஸ்தூல கர்மம். அதுக்கப்புறம் வாசனைகள்னு சொல்றது என்ன பண்ணுதுன்னா, உள்ள இருக்க சூக்ஷ்ம தேகத்துல அனாதி காலத்துல இருந்து ஒரே சூக்ஷ்ம தேகம் வந்துகிட்டே இருக்கு. இந்த சூக்ஷ்ம தேகத்துல எந்த தேகம் பிராப்தியாச்சோ அந்த தேகத்துக்கு ஏத்த மாதிரி வாசனைகள் வெளிப்படும். சூக்ஷ்ம தேகம் மாறாது, ஸ்தூல தேகம் கர்மத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இந்த சூக்ஷ்ம தேகத்துல போன ஜென்மத்துல என்ன நம்ம பண்ணிருக்கோமோ அது அப்படியே இருக்கும். ஆனா வெளிப்படுறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிக்கர் தேவைப்படும். ஒரு ட்ரிக்கர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு அழுத்தின மாத்திரத்துல போன ஜென்மத்துல நான் என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில வந்து. இப்ப ஒரு 85 பேர் பாடம் கேட்கறீங்க அப்படின்னா, முந்தின ஜென்மத்துல சம்ஸ்காரம் இல்லாம இங்க உட்கார்ந்து பாடத்தை கேட்க முடியாது. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே உங்க ஃபைல் பாத்தீங்கன்னா க்ளோஸ்டா இருக்கு. பாஸ்வேர்டை போட்டு பாத்தீங்கன்னா நீங்க போன ஜென்மத்துல என்ன வாசனை இருந்துச்சோ, சாஸ்திர வாசனை ஆத்ம சிந்தனை இருந்துச்சோ அதை ஓப்பன் பண்றது மட்டும்தான் நான் சொல்ற இந்த வார்த்தைகள். அப்ப இந்த சூக்ஷ்ம தேகம் பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான ஜென்மங்களா டிராவல் பண்ணிக்கிட்டே வருது. ஒவ்வொரு ஜென்மத்திலையும் அதுக்கான வாசனைகள் சம்ஸ்காரங்கள் என்ன ஆகுது, பதியாயிட்டே இருக்கு. கர்மம் வேற பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், கர்மம் ஸ்தூல தேகத்தை தீர்மானிக்கும். அந்த ஸ்தூல தேகம் பாத்தீங்கன்னா புழு பூச்சியா இருக்கலாம், மனுஷனா இருக்கலாம், தேவனா இருக்கலாம், எந்த சரீரம் வேணா இருக்கலாம். 84 லட்சம் யோனிகள். இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்கிற ஆள், அந்த பெர்சன் இருக்கான் பாத்தீங்க, அவனுக்கு வாசனைகள் இருக்கு, அது புத்திசாலியா இருக்கும். நிறைய பூனை எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன புத்திசாலியா இருக்கு, நாய்கள்லாம் என்ன புத்திசாலியா இருக்கு, அதெல்லாம் முந்தின ஜென்மத்துல பாத்தீங்கன்னா இருக்கிற வாசனைகள் அப்படியே கண்டினியூ ஆகும், வேற எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்து முடிச்சதுக்கு பிறகு பிருகதாரண்யகம் 4-4-5 பக்கத்துல போட்டு மனனம் பண்றதுக்குலாம் இது ரொம்ப உபயோகப்படும். 4-4-5 அதுல ஒரு அருமையான மந்திரம் சொல்லுது, யதாகாரி யதாச்சாரி ததா பவதி. எவன் எந்த விதமான நடத்தைகளை உடையவனோ, எவன் எந்த விதமான கருமங்களை உடையவனோ, ததாகாரி சாதுகாரி சாது பவதி, பாப்பகாரி பாப்போ பவதி. நீங்க பாத்தீங்கன்னா புண்ணியத்தை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க புண்ணியாத்மாவாகிறீங்க, நல்ல நல்ல பர்த் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அதே நேரத்துல பாப்பகாரி பாப்பி பவதி, பாப்போ பவதி, பாப்பத்தை செய்பவன் பாப்ப யோனிகளை, நரக யோனிகளை, கீழான பிறவிகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறான். அதனால புண்ணியேன கருமனா பவதி பாப்ப பாப்பேன. புண்ணிய ஜென்மங்கள் கிடைக்கணும்னா புண்ணிய கர்மங்கள்னால உண்டாகும். பாப்ப ஜென்மங்கள் கிடைக்கணும் அப்படின்னா கீழே புழு பூச்சியா பிறக்கணும். மனுஷனாவே பாத்தீங்கன்னா அவ்வளவு கீழான பிறவிகள் இருக்கு, ரொம்ப துக்கத்தை அனுபவிக்கிறது, அதெல்லாம் பாப்பத்தினால உண்டானது. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா அத கலு
ஆகுகு காம காமமய ஏவ அயம் புருஷ. காமம்னா எல்லாத்துக்கும் காரணம் காமம். இந்த மனுஷன் ஆசைப்பட்டு 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 எல்லாத்தையும் பண்ணி புண்ணியம் பாப்பம் எல்லாத்தையும் பண்ணி அந்த புண்ணிய பாப்பத்தோட பலனா பாத்தீங்கன்னா திரும்ப 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 என்ன பண்றான், ஜென்மத்தை அடையிறான். அதனால மந்திரம் சொல்லுது, யதா காமோ பவதி தத் கிரதுர் பவதி. எந்த விதமான ஆசையை உடையவனோ அவன் அந்த விதமான ஆசையை அடைவதற்காக கருமத்தை செய்கின்றான், ஆசைப்படுறான், அத கருமத்தை பண்றான். தத் கிரதுர் பவதி. சங்கல்பம் உள்ளுக்குள்ளார சங்கல்பம் வருது, ஆசை, ஆசைக்கு அப்புறம் சங்கல்பம், சங்கல்பம் எதை பண்ணானோ அந்த சங்கல்பத்துக்கு ஏத்த மாதிரி தத் கரும குருத்தே, அந்த கருமத்தை பண்றான். கருமத்துக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா தத் கரும குருத்தே தது அபிசம்பத்தியதே, அந்த கருமத்துக்கு ஏத்த மாதிரி பலனை ஜென்மத்தை அடைகின்றான். அப்ப என்ன அர்த்தம், ஆசை, ஆசையினால பாத்தீங்கன்னா சங்கல்பம், சங்கல்பத்தினால கர்மம், கர்மத்தினால புண்ணிய பாபம், அந்த புண்ணிய பாபத்தினால ஜென்மத்தை அடைகிறான் அப்படின்னு பிருகதாரண்ய மந்திரம் சொல்லுது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முண்டக்க உபனிஷத்துல ஒரு அருமையான மந்திரம் இருக்கு, அதுவும் சொல்லுது. முண்டக்க உபனிஷத்துல 3:2 அது சொல்லுது, காமான்ய காமயதே மன்யமானஹ ச காமபிர்ஜாயதே தத்ர தத்ர. ரொம்ப முக்கியமான மந்திரம். எவன் எவன் எதை எதை ஆசைப்பட்டு இந்த தேகத்தை விடுகின்றானோ, எதை எதை ஆசைப்பட்டு இந்த தேகத்தை விடுகின்றானோ அவன் அவன் அதை அதை அடைவதற்காக அங்காங்கு பிறக்கின்றான். அப்ப ஒரு பர்த் நடக்கிறதுக்கு என்ன காரணம், நம்ம ஆசைப்பட்டதை அடையறதுக்காக அந்தந்த தேகங்களை கருமத்துக்கு ஏத்த மாதிரி அடைகின்றோம். பர்யாப்த காமஸ்ய கிருதாத்மனகது. எவனுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்திலேயே நான் அடைய வேண்டியது ஒண்ணும் இல்லை, இது எல்லா லோகங்கள் எல்லாம் பொய்யானது, சொப்பனம் திருஷ்யங்கள் மாதிரி, இந்த உலகத்துல ஒன்னும் உண்மை இல்லை, நான் தான் என்னை அடையணும் அப்படின்னு நானையே எவன் அடைஞ்சவனோ, நானை தவிர்த்து எனக்கு எந்த ஆசையும் இல்லாமல் போயிட்டோ அவனுக்கு பேர் என்னன்னா பர்யாப்த காமன்னு பேர். பரிபூர்ணமா ஆசை இல்லாம போச்சு, இங்க அடைய வேண்டியது ஒண்ணும் இல்லை, நான் இதான் ஆனந்த சுரூபம் அப்படின்னு எவன் நிச்சயம் பண்ணிட்டு தன்னையே அடையணும்னு சங்கல்பம் பண்றானோ ஆத்ம காமம். அப்படி பண்ணவனுக்கு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லாதவனாகிறான். அவன் என்னன்றான், இகைவ சர்வே பிரவிலியந்தி காமாக. ஹிருதயத்திலேயே பாத்தீங்கன்னா அவனுடைய காமங்கள் எல்லாம், ஆசைகள் எல்லாம் இங்கேயே நசிஞ்சு போயிடுச்சு. அவன் இந்த தேகத்தை விட்டு பாத்தீங்கன்னா வெளிப்படுவதில்லை, இந்த பிராணன் பாத்தீங்கன்னா வெளிக்கிளம்புவதில்லை அப்படின்னு மந்திரம் சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம், எதுவரைக்கும் நமக்கு பாத்தீங்கன்னா நானை அறியாம, நான்ல எஸ்டாப்ளிஷ் ஆகாம ஆசா பாசங்கள்ல இருக்கிறனும், அது வரைக்கும் எனக்கு என்ன இருக்கும், ஜென்மம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் நியமம். பாஷ்யத்துக்கு பாஷ்யத்துல ஆச்சாரிய சொல்ற வாசாம்சி அப்படின்னா என்ன அர்த்தம், வஸ்திராணின்னு அர்த்தம். வாசாம்சினா வஸ்திராணி, வசாச்சாதினி தாத்து. அந்த வஸ்திரங்களை பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட வஸ்திரங்கள், ஜீர்ணாணி. ஜீர்ணாணின்னு என்னது ஆச்சாரிய சொல்றாரு, துர்பலதாம் கதானி. துர்பலதாம்னு என்ன அர்த்தம், நஞ்சு போனது துணி பாத்தீங்கன்னா பலஷா போச்சு, நஞ்சு போச்சு. அந்த துணிகளை பாத்தீங்கன்னா யதா லோகே, எந்த விதமாக லோகத்தில் இந்த உலகத்துல, விகாய பரித்தியஜ்ய, விகாயன்றதுக்கு அர்த்தம் தூக்கி போட்டுட்டு, வஸ்திரங்களை நம்ம என்ன பண்றோம், தூக்கி போட்டுறோம். இன்னைக்கே நான் வச்சிருக்க ஒரு 4-5 செட்டு வச்சிருக்கேன், எடுத்துக்கொண்டு போய் என்ன பண்ணுவேன், நான் யூஸ் பண்ணல அப்படின்னா ரோட்ல இருக்கிற யாராவது கொடுத்துருவேன், நான் போட மாட்டேன். புது வஸ்திரம் எடுத்தாச்சு. அப்ப தூக்கி போட்டுட்டு போகி பண்டிகை வந்துச்சுன்னா கொளுத்துறோம்ல, எல்லாத்தையும் போட்டு பழசெல்லாம் போட்டு கொளுத்துறோம். அது மாதிரி தூக்கி போட்டுட்டு நவானி, நவானினா என்ன அர்த்தம், அபிநவானி, புதுசு புதுசான சரீரங்களை, வஸ்திரங்களை, கிருண்ணாதி, கிருண்ணாத்தினா உபாதத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறோமா, புது புது வஸ்திரங்களை எடுத்துக்கிட்டே இருக்கிறோம், பழசெல்லாத்தையும் திரும்ப தள்ளிக்கிட்டே இருக்கிறோம், தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறோம். யாரு, நரக புருஷக, நம்ம மனுஷங்க. உலகத்துல மனுஷங்க எப்படி பழைய வஸ்திரங்களை தூக்கி போட்டுட்டு புது வஸ்திரங்களை எடுத்து எடுத்து போட்டுக்கிறாங்களோ, அதே மாதிரி அபராணி அன்யானி, வேற வேற வஸ்திரங்களை எடுத்து போட்டுக்கிறாங்களோ, ததா அது போலவே, தத்வதி ஏவ. இதான் எக்ஸாம்பிள். வஸ்திரங்களை எப்படி தூக்கி போட்டு புது வஸ்திரங்களை எடுத்துக்கிறோமோ அதே விதமாக பாத்தீங்கன்னா ஷரீராணி விகாய, ஷரீரங்களை எல்லாத்தையும் விட்டுக்கிட்டே இருக்கிறோம். எத்தனை ஜென்மம் யாருக்காவது தெரியுமா? எல்லா ஜென்மங்களும் பிறந்துட்டோம் சொல்றாருல,
எல்லா ஜென்மங்களும் பிறந்திழைத்தேன், எல்லா பிறவியும் பிறந்திழைத்தேன் எம்பெருமானே அப்படின்ற. அப்ப வந்து எல்லாம் பிறந்துட்டோம். ஒரு ஜென்மம் 2 ஜென்மம் பிறக்கல, அனந்த கோட்டி ஜென்மங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். மறந்து போச்சு நமக்கு என்னென்ன சரீரம் எடுத்தோன்னு தெரியாம போச்சு. அப்போ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சரீராணி விகாய ஜீர்ணானி அன்யானி, நஞ்சு போச்சு இந்த சரீரம். ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அந்த ஜீவாத்மா என்ன பண்றான், உள்ள இருக்கிறவன் பாக்குறான் கை கால் போச்சு எல்லாம் போச்சு, அப்ப இந்த சரீரத்துல இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, டக்குன்னு அந்த சரீரத்துல இருந்து அந்த ஜீவாத்மா என்ன பண்றான், வெளியில வந்துடும். எது வரைக்கும் இந்த சரீரத்துல ஜீவிக்க முடியுமோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரத்துல இருக்கான். வீடு உடஞ்சி போச்சு அப்படின்னா எப்படி வீட்டுக்கு வெளியில வந்து நம்ம எல்லாம் வந்துடுறோமோ, அது மாதிரி சரீரம் உடஞ்சி போச்சு அப்படின்னா, நஞ்சு போச்சு அப்படின்னா இதை விட்டுட்டு வேற வீட்டுக்கு குடி போற மாதிரி இந்த ஜீவாத்மா வேற சரீரத்தை எடுத்துக்கிறான். அதான் இங்க சொல்றாரு, ஜீர்ணானி அன்யானி சையாதி. இந்த ஜீர்ணமான வஸ்திரங்களை தூக்கி போடுற மாதிரி இந்த சரீரத்தை தூக்கி போட்டுட்டு என்ன பண்றானா, அன்யானி சையாதி, வேறு சரீரத்தை அடைகின்றான். சங்கச்சதி, சென்று சேருகின்றான். எப்படி சேர்றான், யாரு, தேகி. தேகினா யாரு, தேகத்தில் இருக்கிற ஆத்மா. புருஷவத்து அவிக்கிரிய ஏவ இத்தியர்த்தக. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜீவாத்மாவும் புருஷனை போன்று, இந்த பரமாத்மாவை போன்று அவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாசம் இல்லை, பிரதிபிம்பத்துக்கும் நாசம் இல்லை. பிரதிபிம்பமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மாவை போன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா பிம்பம் எப்படியோ அதே மாதிரி தானே பிரதிபிம்பம் இருக்கும். அப்ப பிம்பம் வந்து பாத்தீங்கன்னா நாசம் இல்லாதது அப்படின்னா பிரதிபிம்பத்துக்கும் நாசம் இருக்கான, நாசம் இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா புருஷவத்து அவிக்கிரிய ஏவ இத்தியர்த்தக. இந்த ஜீவாத்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த பரமாத்மாவை போன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா விகாரம் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு ஜென்ம மரணம் சித்திப்பதில்லை. அப்ப ஜென்ம மரணம் யாருக்கு, இந்த தேகத்துக்கு ஜென்ம மரணம் சம்பவிக்குது. உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம மரணம் சித்திப்பதில்லை சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு ஆச்சாரியார் அடுத்த ஸ்லோகத்துக்கு வர, கஸ்மாத் அவிக்கிரிய ஏவ இதி. ஆக ஆச்சாரியர் சொல்றார், எந்த விதமா இந்த ஆத்மாவை வந்து விகாரம் இல்லாதது அப்படின்னு எப்படி சொல்றீங்க, அவிக்கிரியம் ஆத்மா அப்படின்னு எந்த விதமா சொல்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்காக ஸ்லோகமானது ஆரம்பிக்கப்படும். ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்கேஜா நம்ம ஸ்லோகம் சொல்லுவோம். 17 இருந்து 22 வரைக்கும் ஒரு பேக்கேஜ், 17 to 22 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனி வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் வேற ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறார். என்னன்னு பார்ப்போம். நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா, நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகः, நச்சைனம் க்லேதயந்த்யாப்பः நச்சைனம் க்லேதயந்த்யாப்பः, நசோஷயதி மாருதः நசோஷயதி மாருதः, நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகः நச்சைனம் க்லேதயந்த்யாப்பः நசோஷயதி மாருதः. ஆச்சாரியா கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், நைனம்ன்றத வந்து பாத்தீங்கன்னா இங்க சம்ஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா நைனம்னு போட்டிருக்கு, அதுல மாத்திக்கணும் நைனம். நைய வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி போட்டுக்கிறோம். சம்ஸ்கிருதத்துல நான் அனுப்பின பிடிஎஃப்ல கொஞ்சம் சேஞ்ச் இருக்கு, ஸ்பெல்லிங். 22 ஏனம் நைனம் ந ஏனம். ஏனம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோமோ அதை குறிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏனம்னு வார்த்தை போடுவோம். எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், ஆத்மாவை பத்தி. இந்த ஆத்மாவானது ந சிந்தந்தி சஸ்திராணி ந சிந்தந்தி, இந்த ஆத்மாவை சஸ்திரங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சஸ்திரம்னா கையில வச்சுக்கிட்டு வெட்டுறது, ஆயுதங்களுக்கு பேர் சஸ்திரம்னு பேர். அஸ்திரம்னா என்ன அர்த்தம், கையை விட்டு போகக்கூடியதுக்கெல்லாம் பேரு அஸ்திரம். ஏவுகணை மாதிரி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கையை விட்டுட்டு போகும், பிரம்மாஸ்திரம் அப்படிலாம் இருக்கு, பசுபதாஸ்திரம். இது மாதிரி அஸ்திரங்கள்னா என்ன அர்த்தம், கையை விட்டு வெளியில போய் எதிரிகளை அடிக்கிறது. என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அஸ்திரம் அப்படின்னு பேரு. இது சஸ்திரம். சஸ்திரம் என்ன அர்த்தம், வாளு, அதே மாதிரி கத்தி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சஸ்திரம்னு பேரு. கத்தி முதலியவைகள் வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்கள். இந்த ஆத்மாவை ந சிந்தந்தி, வெட்டுவதில்லை. இந்த ஆத்மாவை கத்தி முதலியவைகள் வெட்டுவதில்லை.
நேற்று நல்லா வண்டியில் இடிச்சுக்கிட்டேன், என்னோட வண்டியில் நானே இடிச்சுக்கிட்டேன், 2 வீலர். வலி ரொம்ப சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையாக போச்சு, ரொம்ப சென்சிட்டிவ் ஆகி போச்சு. ஒரே வலி. என்ன பண்ண பார்க்க ஆரம்பிச்ச பாருங்க, வலி வந்து பார்த்தீங்கன்னா பாதி ப்ராப்ளம் தீர்ந்து போச்சு. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரீரத்தோட இணைஞ்சு இருக்கிறோமோ, சரீரத்துல சம்பவிக்கிறது எல்லாத்தையும் எனக்கு சம்பவிச்சதாவே பார்த்துக்கிறேன். இதே வந்து பார்த்தீங்கன்னா சரீரத்துக்கு அப்படின்னு நான் எப்போ பார்க்க ஆரம்பிக்கிறேனோ, ஆப்ஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறேனோ, அப்போ பாதி பெயின் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆகிடும். ஆமாம், சரீரத்துக்கு வலிக்குது, சரீரத்துக்கு வலிக்குது, எனக்கு வலிக்கல, சரீரத்துக்கு வலிக்குது. முடிச்சு போச்சு, எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகுது. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கத்தி முதலிய ஆயுதங்கள் என்னை வெட்டுவதில்லை. இதான் ஸ்டேட்மெண்ட். ஏனம் அப்படின்றதுக்கு அர்த்தம் இந்த ஆத்மாவை, என்னை, ஆத்மான எது? நானை வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கத்தி முதலிய ஆயுதங்களும் வெட்டுவதில்லை. அதுக்கு அடுத்தது ந ஏனம் நைனம், ந ஏனம் தகதி பாவகா. இந்த ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா பாவக்கக அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அக்னிக்கு பேரு பாவக்கக, எரிக்கக்கூடியது. அந்த அக்னியானது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவை எரிப்பதில்லை. ந தகதி, எரிப்பதில்லை. இரண்டாவது ஸ்டேட்மெண்ட், என்னை அக்னி எரிக்காது. ஐயோ சுட்டுக்கிட்டேன் அப்படின்றோம், ஐயோ நல்லா சுட்டுக்கிட்டேன். நான் அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அலட்சியமா குக் பண்றதுனால என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க நெருப்புலாம் போடும், எண்ணெயெல்லாம் போடும். ஐயோ சுட்டுருச்சே, எனக்கு சுட்டுருச்சா இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தேகத்துக்கு சுட்டுருச்சா? தேகத்துக்கு சுட்டுருச்சு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே எரிப்பதில்லை, அக்னி என்னை எரிக்காது. முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். மூணாவது, நச்சயேனம் கிளேதயந்தி ஆப்பக. ஆப்பகனா ஜலத்துக்கு பேர், ஆப்பகன்னு பேரு. ஜலமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவை, இந்த ஆத்மான என்னது? என்னை இந்த ஆத்மாவை ந கிளேதயந்தி, நனைப்பதில்லை. தலையில தண்ணி ஊத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கா காலையில, ஐயோ குளிருதே, எனக்கு குளிரலங்க, என்ன நினைக்கல தண்ணி, தேகத்தை தண்ணி நினைக்குது, நான் அதை பார்க்கிறேன். என்ன தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நினைக்கிறது இல்லை. கிளேதயந்தி ந கிளேதயந்தி, நினைப்பதில்லை. அதுக்கப்புறம் ந சோஷயதி மாருதா, காற்று வந்து பாத்தீங்கன்னா என்னை உலர்த்துவதில்லை. எங்கேயாவது டிராவல் பண்றோம் 2 வீலர்ல, ட்ரையான ஏர் வருது மத்தியான நேரத்துல, ரொம்ப வதங்கி போயிடும், முகம்லாம் வாடி போயிடுது. காரை திறந்து வச்சு டிராவல் பண்ணவே அப்படிதான். அதனால தான் கார் கண்ணாடியை க்ளோஸ் பண்ணிட்டு ஓட்டுறோம். அப்ப என்ன வாட்டுது அப்படின்னா, இந்த காத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளை ட்ரை ஆக்குது. அது மாதிரி பண்ணுமா அப்படின்னா இந்த ஆத்மாவை, என்னை இந்த காற்றானது ந சோஷயத்தி அப்படின்னா உலர்த்துவதில்லை, ட்ரை ஆக்குறது இல்லை அப்படின்னு மந்திரம் சொல்லி முடிக்குது. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, யார் யார் என்னென்ன பண்றா? சஸ்திரங்கள்ன்ற ஆயுதங்கள் தேகத்தை வெட்டும். ஆப்போசிட் எடுங்க, என்னை வெட்டாது, தேகத்தை வெட்டுகிறது. இந்த அக்னி வந்து பாத்தீங்கன்னா தேகத்தை எரிக்கும், என்னை எரிக்காது. இந்த ஜலம் வந்து பாத்தீங்கன்னா என்னை நினைக்காது, தேகத்தை நினைக்கும். இந்த காற்று என்னை உலர்த்தாது, என்னை ட்ரை பண்ணாது, இந்த சரீரத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா உலர்த்தும். சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்து ஏனம் அப்படின்றதுக்கு அர்த்தம் ஆச்சாரியர் சொல்றார் பிரகிருதம் தேகினம். பிரகிருதம் தேகினம்னா ஆத்மா, பேசிக்கிட்டு இருக்கிற ஆரம்பிக்கப்பட்ட ஆத்மா. இந்த ஆத்மாவானது ந சிந்தந்தி சஸ்திராணி, இந்த ஆத்மாவை தித்தியா, இந்த ஆத்மாவை சஸ்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா வெட்டுவதில்லை. ஏன் வெட்டுறதில்லை? கேள்வி கேட்பீங்க. ஏன் வெட்டுறதில்லை? நிரவயவத்வாத். ஒரு ஹேத்து ஆச்சாரியர் சொல்றாரு, இந்த ஆத்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கை இல்லை, கால் இல்லை, மூக்கு இல்லை, வாய் இல்லை, தலை இல்லை, எதுவுமே இல்லைங்க. அப்ப நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த அவயவங்களும் இல்லை. வெட்டுறதுன்னா என்ன வெட்டுறது? எங்க வெட்டிட்டாங்க? தலையை வெட்டிட்டாங்க ஜி, காலை வெட்டிட்டாங்க, கையை வெட்டிட்டாங்க, விரலை வெட்டிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப வெட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவயவங்கள் இருந்தா மட்டும்தான் வெட்ட முடியும். இந்த ஆத்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவயவங்கள் இல்லை. நானுக்கு எங்க அவயவம் இருக்கு? இல்ல. அப்ப இந்த ஆத்மாவானது நான் என்பவன் அவயவங்கள் இல்லாத காரணத்தால் இந்த ஆத்மாவை, என்னை சஸ்திரங்கள் ஆயுதங்கள் வெட்டாது. அது மட்டும் ந அவயவ விபாகம் குருவந்தி சஸ்திராணி அஸ்தியாதீனி அஸ்யாதீனி. அஸ்ய அப்படின்னா வால், வாலுக்கு பேரு, ஸ்வாடுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அசி. அந்த அஸ்யாதீனி அப்படின்னா இந்த வால் முதலிய அருவா இதெல்லாம் இருக்குல்ல, கத்தி, அருவா முதலிய ஆயுதங்கள்
இந்த ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா அவயவ விபாகம் ந குருவந்தி, அவயவங்களை பிரிக்கிறதுக்கு பேர் தான் வெட்டுறதுன்னு பேரு. தலைய தனியா எடுத்துட்டான் அஞ்சு, கைய தனியா எடுத்துட்டான், காலை தனியா எடுத்துட்டான், வெட்டி தானே தனியா எடுக்கணும். அப்ப ஆயுதங்கள் வந்து பாத்தீங்கன்னா வெட்ட முடியாது என்ன, ஏன் அப்படின்னா எனக்கு அவயவம் இல்லை, அதனால அவயவத்தை வந்து பிரிச்சு எடுத்து வெட்டி பிரிச்சு எடுக்கிறதுன்றது முடியாது. முடிச்சு போச்சு. அப்ப யாருக்கு முடியும்? சரீரம் எதுக்கு இருக்கோ அதுக்குதான் முடியும். அவயவங்கள் எங்க இருக்கு? சரீரத்துல இருக்கு. அப்ப அவயவங்கள்ல விபாகம் பண்றது சரீரத்துக்கு தான் எல்லாம் நடக்க முடியும், எனக்கு எதுவும் நடக்காது, நான் பார்ப்பவன். இரண்டாவது ததா, அது போலவே ந ஏனம் தகதி பாவகா அக்னிகி அபி ந பஸ்மீ கரோதி. ஆச்சரிய தெளிவா சொல்றார். ததா, அது போலவே இந்த ஆத்மாவை, ஏனம்னா இந்த ஆத்மாவை, பாவகக ந தகதி, அக்னி எரிக்காது. அக்னி எரிக்காதுன்னு என்ன அர்த்தம்? அக்னி அபி, அக்னியும் கூட இந்த ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா ந பஸ்மீ கரோதி, சாம்பலாக்க முடியாது. செத்து போகும்போது என்ன ஆகுது? இந்த சரீரம் செத்து போகுது. நேற்று மணிகர்ணிகா காட்டோட வீடியோவா பார்த்துட்டு இருந்தேன். ஒரு அருமையான பாக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போவாவது சமயம் கிடைச்சதுன்னா காசியில போங்க, க்ஷேத்திரத்துக்குலாம் போகணும். போய் 3 நாள் 4 நாள் தங்குங்க. வீட்டுக்குள்ளாரியே அடைஞ்சு கிடக்காதீங்க. குடும்பம் குடும்பம் குடும்பம்லாம் அடைஞ்சு கிடந்தீங்கன்னா உண்மை தெரியவே தெரியாது. மணிகர்ணிகா காட்டில் ராத்திரியில போய் உட்காருங்க. நல்லா போய் உட்கார்ந்தீங்கன்னா நல்லா போதம் உண்டாகும். சிவபெருமான் அங்கே ரொம்ப சந்தோஷப்படுவார் உங்களை பார்த்து. உட்கார்ந்துட்டு பாருங்க. நான் ஒரு முறை என்னாச்சு அப்படின்னா போனேன். ரொம்ப ஃபேர் லேடி, நல்ல ஒரு அம்மா, வந்து ஒரு 45-50 வயசு இருக்கும், நல்ல ஃபேர். வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறந்து போயிட்டாங்க. அவங்களை கொண்டு வந்தாங்க. நான் என் பக்கத்திலேயே வச்சு நான் உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கேன். என் பக்கத்துல வச்சு அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? அந்த வெட்டியான், அதை எரிக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்டு வந்ததெல்லாம் அவனுக்கு சொந்தக்காரங்க ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த அம்மாட்டம் எடுக்க முடியாததெல்லாம் இவன் என்ன பண்ணிட்டான், எடுத்துக்கிட்டான். மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, நல்ல வெள்ளை தோல், குங்கும கலர், சிவப்பு கலர், நல்ல தேகம், நல்ல ஃப்ளஷ், நல்ல உருண்ட முகம், உடம்பு சரீரம் நல்லா இருக்கு. அப்படியே விட்டு மேலே ஒரு வஸ்திரத்தை மட்டும் போட்டு ஏத்தியாச்சு. ஏத்துனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீ வச்சாங்களோ இல்லையோ, இந்த தீ வச்சோன்னு அந்த பிளாஸ்டிக் கவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பட்டுச்சுன்னா சர்ன்னு அப்படியே அந்த உருகி மெல்ட் ஆகி போகும் பார்த்தீங்களா? இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் எதை வந்து சௌந்தரியம் நினைச்சுக்கிட்டு இருந்தேனோ, அந்த தேகத்தில் இருக்கிற மேலே இருக்கிற அந்த ஸ்கின் சரசரசரன்னு போச்சுங்க. அவ்வளோதான். உள்ள இருக்கிற ஃப்ளஷ் தெரிய ஆரம்பிச்சு. கருப்பு தோலா இருந்தாலும் வெள்ளை தோலா இருந்தாலும் எந்த தோலா இருந்தாலும் உள்ள இருக்கிற ஃப்ளஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். உள்ள இருக்க ஃப்ளஷ் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையா. அதுக்கப்புறம் சௌந்தரியம் என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை. அகங்காரம், நமக்கு இருக்கிற அகங்காரம் இருக்குல்ல, இந்த தேகத்துல இருக்கிற அபிமானம் இருக்கு பாரு. இது மாதிரி டெட் பாடி எல்லாம் வந்து என்ன எரியுதுன்னு பார்த்தா நம்மளையும் இது மாதிரிதான் எரிப்பாங்க. நம்ம அபிமானம் வச்சிருக்கவே இந்த தேகம் இது மாதிரி எரிஞ்சு போகும். ஒரு 1/2 மணி நேரத்துல நல்லா கொழுந்து விட்டு எரியுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலும்பும் தோலா இருக்கிறவனுக்கு வந்து எரியது கொஞ்சம் லேட் ஆகுமா. அதே நேரத்தில் நல்லா ஃப்ளஷோட இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொழுப்பு நிறைய இருக்கா, ஃபேட் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா எரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்குள்ளார மொத்தமும் போச்சு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெட்டியா என்ன பண்ணா, அப்படியே வச்சு அப்படி ஒரு தள்ளுதான் முடிஞ்சு போச்சு. முக்காவாசி எரிஞ்சிட்டு இருக்கும் போதே கங்கையில போயிடுச்சு. எது போச்சு? தேகம் வந்து பார்த்தீங்கன்னா தேகத்தை அக்னி எரிக்குது. ஆனா அந்த ஜீவாத்மா என்ன பண்ணுவான்? பக்கத்துல இருந்து பார்த்துருவோம். ஐயோ 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 அபிமானத்தோட இருக்கும் இந்த ஜீவாத்மா. ஐயோ எரிக்கிறாங்களேன்னு. சரி, புது சரீரத்துக்கு போகுமா? அபிமானத்தோட 10 நாள் 12 நாள் இங்கேயே சுத்திட்டு வந்துட்டு இருக்கும். ஐயோ எரிச்சிட்டாங்களே, என்னோட சொந்தம், என்னோட பந்தம், அப்படி சுத்தி வருமா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜீவாத்மா வந்து பாத்தீங்கன்னா வேற, அந்த ஜீவாத்மாக்கு அந்நியமா தேகம் வேற. இந்த தேகம் தான் வந்து பாத்தீங்கன்னா எரிக்கப்படுது, இந்த ஆத்மா எரிக்கப்படுவதில்லை. முடிச்சாச்சு. பஸ்மீன கரோதி, இந்த ஆத்மாவை சாம்பலாக்க முடியாத அக்னியினால். அதுக்கப்புறம் ததா நயனம் கிளேதயந்தி ஆப்பக, அது போலவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவை ஜலமானது வந்து பாத்தீங்கன்னா நனைப்பதில்லை. ஏன் அப்படின்னு ஆச்சாரிய சொல்றார், அபாம்ஹி, இந்த ஜலம் என்பது சாவயவசிய வஸ்துனக ஆத்ரீபாவ கரணேன அவயவ விஸ்லேஷ ஆபாதனே சாமர்த்தியம் தது ந நிரவயவே ஆத்மனி சம்பவதி. ஆச்சாரியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இந்த ஜலம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்திரி பாவ கரணேன, முதல்ல ஜலம் என்ன பண்ணும்? நினைக்கும்.
தண்ணியிலேயே நின்றுட்டு இருக்காங்கல்ல, ஒரு 4 நாள் 10 நாள் தண்ணியிலேயே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா உங்க கால் பாதம் இருக்குல்ல என்ன ஆயிரும், அப்படியே மெதுவா 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 தண்ணியில இருந்து 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 அந்த ஜலம் என்ன பண்ணும், மெதுவா ஈரப்படுத்தி அதை மெதுவா 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 வெடிப்பு வர ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா சாஃப்ட் ஆகி மெதுவா மெதுவா கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தின்னுரும். அப்ப என்ன பண்ணுது ஆச்சாரியர் சொல்றாரு, இந்த அவயவ வஸ்துக்களை சாவயவ வஸ்துனக அவயவம் உடைய வஸ்துக்களை இந்த ஜலம் வந்து என்ன பண்ணுது, நனைக்கிறது மூலமா நனைச்சு அது மெதுவா மெதுவா என்ன பண்ணுது, அவயவ விஸ்லேஷ ஆபாதன அந்த அவயவத்தை வந்து பாத்தீங்கன்னா செல்ல தனித்தனியா ஆக்குது, பிரிச்செடுத்து என்ன பண்ணுது, கடைசியில சாமர்த்தியம் தத்து நிறவயவே ஆத்மனி ந சம்பவத். அது ஒரு காலத்துல என்ன ஆயிரும், நஞ்சு போய் விட்டு போய். கால் அதிகமா பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா காலை தண்ணியிலேயே வச்சுட்டு இருக்க பெண்களுக்கு இது நடக்கும். யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜலத்திலேயே இருந்து ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு இது நடக்கும். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜலம் விழுந்து 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 இந்த பாறை பாத்தீங்கன்னா தெரியும், அருவி தண்ணி விழுந்து விழுந்து இல்லைன்னா ஜலம் ஓடி 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 அந்த பாறையே என்ன ஆகுது, ஒரு காலத்துல நாசமாயிடுது. அந்த பாதம் அந்த கல்லு தேய்ச்சி இல்லாம போயிடுது. சிவலிங்கத்துல தண்ணியை ஊத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா மெதுவா மெதுவா காசி விஸ்வநாதர் பாத்தீங்கன்னா தடவி 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 ஜலத்தை ஊத்தி தடவி தடவி அது பாத்தீங்கன்னா சிவலிங்கமே சின்னதா போச்சு. அப்ப ஜலம் வந்து பாத்தீங்கன்னா எந்த பிருத்திவி தத்துவம் இருக்கோ அந்த பிருத்திவி தத்துவத்தை நாசம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இந்த ஜலத்துக்கு இருக்கு. ஜலத்தை வந்து பாத்தீங்கன்னா உலர்த்தக்கூடிய சாமர்த்தியம் எதுக்கு இருக்கு, அக்னிக்கு இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பரஸ்பரம் வந்து பாத்தீங்கன்னா சுவாகா பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு. ஆனா இந்த மாதிரி காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவை இந்த ஜலம் நினைச்சு நாசப்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறவயவே ஆத்மனி ந சம்பவத். இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா அவயவங்கள் இல்ல, கை கால் இல்ல இதுக்கு. அப்ப எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா நாசம் பண்ண முடியும், நாசம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, ததா அது போலவே ஸ்நேகவத்து திரவியம் ஸ்நேக சோஷனேன நாசயதி. ஒரு வஸ்து இருக்கு அப்படின்னா என்னது, ஈரமா இருக்கு. ஈரமான வஸ்துவை வந்து பாத்தீங்கன்னா வெயில்ல வைக்கிறோம், உலர்ந்து போதா, நல்லா காத்தடிக்கிற இடத்துல வைக்கிறோம், துணியை போடுறோம், நல்லா தண்ணியில நினைச்சு துணியை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா காத்தடிக்கிற இடத்துல போட்டீங்கன்னா என்ன ஆகும், காத்தடிச்சு அந்த ஈரத்தெல்லாம் அது உலர்த்தி ட்ரை ஆக்கிடுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ததா ஸ்நேகவத்து திரவியம். ஸ்நேகவத்து அப்படின்னா என்ன அர்த்தம், ஈரப்பசை. ஈரப்பசை இருக்கக்கூடிய ஸ்நேக சோஷனேன அந்த திரவியத்தை, துணின்னு எடுத்துங்க இல்ல எல்லா வஸ்துக்களும் எடுத்துங்க. நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்போம், காத்துல ரொம்ப நேரம் டிராவல் பண்ண என்ன ஆயிடுது, அந்த காத்துனால இந்த ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆயிடுது, ட்ரை ஸ்கின் ஆயிடுது. நாக்கு வறண்டு போகுது. நாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜலத்தோட தத்துவத்தோட இருக்கு. ஆனா காத்துல ரொம்ப நேரம் டிராவல் பண்ணும்போது நாக்கெல்லாம் உலர்ந்து போகுது, ட்ரை ஆயிடுது. அப்ப ஸ்நேகவத்து திரவியம் ஸ்நேக சோஷனேன அந்த உலர்த்தது மூலமா அந்த திரவிய அந்த ஸ்நேகத்தை அந்த பிசுபிசு தன்மையை ஈரப்பதத்தை உலர்த்தது மூலமா நாசயதி மெதுவா மெதுவா அது என்ன பண்ணுது, ட்ரை ஆக்குது. ட்ரை ஆக்கி மெதுவா மெதுவா நாசத்தை உண்டு பண்ணுது. அந்த திரவியமே இல்லாம போகுது, பட்டு போகுதுன்னு சொல்றோம். செடி வந்து பாத்தீங்கன்னா ஈரப்பசையோட இருக்கு, இலை வந்து ஈரப்பசையோட இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா மெதுவா கீழே விழுவுது. கீழே விழுந்த பிறகு அந்த இலை வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 அதுல இருக்க ஈரப்பசை எல்லாத்தையும் காத்து வந்து என்ன பண்ணுது, எடுத்துருது. அதுக்கப்புறம் அந்த இலை வந்து பாத்தீங்கன்னா நஷ்டமாயி நாசத்தை அடையுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏவம் ஸ்வாத்மானம் ந சோஷயதி மாருத்தக. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு சம்ஸ்கிருதத்துல. அந்த வந்து பாத்தீங்கன்னா ஸ்வாத்மானம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ந சோஷயதி மாருத்தக. காற்றானது இந்த ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா உலர்த்துறது இல்லை, ட்ரை பண்ண முடியாது. ஏன், திரும்பவும் அதே ஹேத்துதான், நிரவயவத்வாத். இந்த ஆத்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவயவம் இல்லை, தேகம் இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவை இந்த காற்றானது உலர்த்துவதில்லை அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த 2 ஸ்லோகம், இந்த 23வது ஸ்லோகமும் 24வது ஸ்லோகமும் ஒரே பேக்கேஜ். அதனால 24வது ஸ்லோகத்தையும் ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். அப்ப புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, எது நடந்தாலும் இதோட தாற்பயம் என்ன சாமி, ஒண்ணுமே இல்லைங்க. பாருங்க, எது நடந்தாலும் சுட்டுக்குச்சு, தேகத்துக்கு சுட்டுக்குச்சு, எனக்கு சுடல. நாக்கு வறண்டு போகுது, எனக்கு வறண்டு போகல. ட்ரை ஸ்கின் ஆயிடுச்சு, நிறைய பேருக்கு வருத்தம், ட்ரை ஸ்கின் ஆகி போச்சு, உடம்பு வாடி போச்சு, எனக்கு வாடல. அபிமானத்தை விடுங்க. இந்த சரீரம் வயசாக வயசாக என்ன ஆகுது, மெதுவா தோள்கள் எல்லாம் வறண்டு போகுது. நமக்கு ஐயோ இப்படி ஆகி போச்சேன்னு அபிமானம்.
நம்ம என்ன பண்ணணும்? ஒரே காரியம் பண்ணணும். என்னன்னு கேட்டா, எது நடந்தாலும் அது சரீரத்துக்கு நடக்குது. நான் பார்க்கிறவன். எனக்கு எந்த காலத்திலையும் எதுவுமே நடக்கல. வயசுல பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. செடி புது செடியா இருக்கும் போது நல்லா இருக்கு. நல்லா முதிர்ந்த செடி பாத்தீங்கன்னா காஞ்சி போகுது. அதே மாதிரி இந்த தேகம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல நல்லா இருந்துச்சு. வயசாக பாத்தீங்கன்னா அப்படின்னு அப்படியே இத்து போகுது. மெதுவா ட்ரை ஆகி இல்லாம போகுது. எது? சரீரம். நான் பாத்தீங்கன்னா சதா காலமும் பார்க்கிறவனா இருக்க. எனக்கு எதுவுமே நடக்கிறது இல்லை. நான் பார்க்கிறவன். திரும்ப 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 இந்த ஸ்லோகங்களோட தாத்பரியம் திரஷ்டா திருஷ்யம், ஆத்மா அனாத்மா, இதை பிரிச்சு பார்க்கிறது தான் தாத்பரியம். ஆச்சாரியர் அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். யதஏவம் தஸ்மாத், எந்த காரணத்தினால, யதகனா யஸ்மாத், எந்த காரணத்தினால, ஏவம் இவ்விதமா இருக்கோ. எவ்விதமா இருக்கு? இந்த ஆத்மாவை என்ன பண்ணுது? அஸ்திரங்கள் வெட்டாது, அக்னி எரிக்காது, ஜலம் நனைக்காது, காற்று உலர்த்தாது. எந்த காரணத்தினால இவ்வாறோ, இந்த விதமாகவோ, அந்த காரணத்தினால தஸ்மாத், அந்த காரணத்தினால. அடுத்த ஸ்லோகம் கிருஷ்ண பரமாத்மா ஆரம்பிக்கிறார். அச்சேத்யோயமதாஹ்யோயம், அச்சேத்யோயமதாஹ்யோயம், அக்லேத்யோஷோஸ்ய ஏவச, அக்லேத்யோஷோஸ்ய ஏவச, நித்யः சர்வகதஸ்தானுஹு, நித்யः சர்வகதஸ்தானுஹு, அச்சலோயம் சனாதனஹ, அச்சலோயம் சனாதனஹ, அச்சேத்யோயமதாஹ்யோயம், அக்லேத்யோஷோஸ்ய ஏவச, நித்யः சர்வகதஸ்தானுஹு, அச்சலோயம் சனாதனஹ, அச்சேத்யோயமதாஹ்யோயம், அக்லேத்யோஷோஸ்ய ஏவச, நித்யः சர்வகதஸ்தானுஹு, அச்சலோயம் சனாதனஹ. ஆயிடுச்சு. ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா சொல்றார், அயம் அச்சேத்யோ அயம். அயம் ஆத்மா. அயம்ன்றதுக்கு அர்த்தம் இந்த ஆத்மா. இந்த ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, அச்சோ அச்சேத்யா. அச்சேத்தியம்னா சேதம் பண்றதுன்னா வெற்றது. போன ஸ்லோகத்தோட கண்டினியூட்டி. இந்த ஆத்மா பாத்தீங்கன்னா அச்சேத்யா, இந்த ஆத்மா வெட்டப்பட முடியாது, வெட்ட முடியாதது. இந்த ஆத்மாவை வெட்ட முடியாது. என்ன வெட்ட முடியாது? எந்த ஆயுதங்களாலும் என்னை வெட்ட முடியாது. அது மட்டும் இல்ல, இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் அயம் அதாஹ்யஹ. அயம் ஆத்மா, இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய நான் எரிக்கப்பட முடியாதவன். என்னை எரிக்க முடியாது, என்ன எரிக்க முடியாது. அக்னி என்ன சுட முடியாது, என்னை எரிக்காது அக்னி. இரண்டாவது ஸ்டேட்மெண்ட். மூணாவது ஸ்டேட்மெண்ட் அயம் பாத்தீங்கன்னா அக்லேத்யஹச. இந்த ஆத்மா பாத்தீங்கன்னா நினைக்க முடியாது. இந்த ஆத்மாவை என்னை நினைக்க முடியாது. என்னுடைய தேகத்தை நினைக்க முடியும், என்னை நினைக்க முடியாது. ஜலத்தை எடுத்து டபடபடபடம் மேல ஊத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில்லுன்னு இருக்க வாட்டர் கூட என்ன நினைக்கிறது இல்லை. நான் பார்க்கிற இந்த தேகத்துக்கு குளிருது அப்படின்னு நான் பார்க்கிறேன். காலையில எனக்கு குளிர்ல, இந்த தேகத்துக்கு குளிர். அப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா சொல்லுது அசோசியக. அது மட்டுமல்ல, இந்த ஆத்மா பாத்தீங்கன்னா உலர்த்தப்பட முடியாதது, உலர்த்த முடியாதது. நான் எந்த காலத்தையும் உலர்ந்து போவதில்லை, ட்ரை ஆகிறது இல்லை. சரீரம் ட்ரை ஆகுது, நான் ட்ரை ஆகிறது இல்லை. உலர்த்த முடியாது இந்த ஆத்மாவை. அதனால இந்த ஆத்மா எப்படிப்பட்டது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்மா அயம் ஆத்மா நித்யஹ, அயம் ஏவ நித்யக. இந்த ஆத்மா நித்தியமானது, நான் நித்தியமானவன். என்ன அக்னி எரிக்காது, ஜலம் பாத்தீங்கன்னா நினைக்காது, காற்று உலர்த்தாது, எந்த சஸ்திரங்களும் என்னை வெட்டாது. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நான் சதா காலமும் நித்தியமாக இருப்பவன், ஏக்க ரூபமா இருக்கிறவன். அது மட்டும் இல்ல, சர்வகதக, நான் எல்லா தேகங்கள்லயும் இருக்கு, எல்லா தேகங்களும் எனக்கு மேல இருக்கு. நான் ஸ்கிரீன் மாதிரி. சர்வகதக, இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, இதுதான் யோகம்னா சொல்லுது. அனுபூதிக்கு போனாதான் இந்த சர்வகதம்ன்ற விஷயம் அனுபவமா பரோட்சமா புரிஞ்சுக்கலாம். இப்ப நான் சொல்றேன், நீங்க எல்லா இடத்துலயும் நான் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நான் எல்லா இடத்துலயும் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது பாத்தீங்கன்னா பரோட்ச ஞானம். நம்ம அனுபவம் எங்க இருக்கு? நான் இந்த தேகத்துல மட்டும்தான் இருக்கேன்றதுதான் நம்ம அனுபவம்.
ஆனா சாஸ்திரம் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் மாதிரி ஒரே நான் தான். அந்த ஒரே நான் தான் எல்லா தேகங்கள்லயும் இருக்கு. அது சர்வகதம், சர்வ வியாபகம், சர்வத்தையும் வியாபிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லுது. அனுபவத்துல வருமா? வரலையே சாமி, தேகத்துல இருக்கும். எப்ப தேகாபிமானத்தை விட்டமோ அப்ப பாத்தீங்கன்னா நான் சர்வம்ன்றது தெரிஞ்சது. அதுக்காக தான் நிதித்தியாசனத்துல அபரோக்ஷ அனுபூதி, அகண்டானுபூதின்னு சப்தங்களை நம்ம சாஸ்திரங்களை பயன்படுத்தும். இப்ப நமக்கு அனுபவம் எப்படி இருக்கு? கண்ட அனுபவம்னு பேரு. கண்ட அனுபவம் என்ன அர்த்தம்? துண்டு துண்டா அனுபவம். இந்த தேகத்துல நான் இருக்கேன், உங்க தேகத்துல அவர் இருக்கார், இவர் இருக்கார் அப்படின்னு தனித்தனியா நானை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பிரிச்சு பிரிச்சு அனுபவிக்கிறோம். அவர் வேற, நான் வேற, அது வேற, நான் வேற, இது வேற அப்படின்னு. ஆனா ஆத்மா எப்படிப்பட்டது? வாஸ்தவத்துல ஆத்மா சர்வகதம், எல்லாத்திலையும் அதுதான் இருக்கு. ஒரே ஆத்மா தான் சர்வத்தையும் வியாபிச்சதுக்கு பேரு சர்வகதம்னு பேரு. அது மட்டும் இல்லாம சொல்லுது அச்சலக. இந்த ஆத்மா எப்படிப்பட்டது? ஸ்கிரீன் மாதிரி. ஸ்கிரீன்ல இருக்கிற திருஷ்யங்கள் எல்லாம் வருது போகுது, டான்ஸ் ஆடுது, ஃபைட் பண்ணுது, எல்லாம் பண்ணுது. ஆனா இந்த ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா அச்சலமா ஏகரூபத்தில் அப்படியே இருக்கு. அதே மாதிரி இந்த நான் அப்படின்றது அச்சலமா இருக்க, நான் இருக்க. இப்ப யார் பேசிக்கிட்டு இருக்கா? பரமஹம்சானந்தாவோட வாய் பேசிக்கிட்டு இருக்கு. பரமஹம்சானந்தா தேகம் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு, நான் பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் எப்படி இருக்க? சதா காலமும் பார்க்கிறவனா ஏக்கரூபத்தில் அச்சல தத்துவமா நான் இருக்கேன், அசையாதவனா நான் இருக்கேன். எனக்கு மேல தேகம் அசைகிறது, மனசு அசையுது, இந்திரியங்கள் அசையுது, நான் அசையவில்லை. அது மட்டும் இல்ல, ஸ்தானுகு. இந்த ஆத்மா எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டா, ஸ்தானு நிலைத்ததா இருக்கு, அசையாதது. அதே நேரத்தில் ஸ்கிரீன் எப்படி இருக்கு? அசையாமையும் இருக்கு, ஆனா ஒரே அப்படியே பிக்ஸ் பண்ணதா இருக்கு. ஸ்தானுன்னா என்ன அர்த்தம்? பிக்ஸா இருக்கு. அது பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு. ஒரு தூண் எப்படி இருக்குமோ, ஸ்தானுன்றதுக்கு அர்த்தம் தூண். எப்படி தூண் பாத்தீங்கன்னா நிலையா இருக்குமோ, அதே மாதிரி இந்த ஆத்மா நிலைத்தது, நிலையா இருக்கு. அது மட்டும் இல்ல, சனாத்தனக. சனாத்தனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு தேய்வு உண்டாகிறதே இல்லை. இது எப்பவுமே எவர் ஃப்ரெஷ்ஷாவே இருந்துகிட்டு இருக்கு. ஸ்கிரீன் கூட நம்ம என்ன பண்றோம்? ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா மாத்தி அவனை 5 வருஷம் 10 வருஷத்துல ஸ்கிரீனை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இது மாதிரி இந்த நான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா எப்படின்னா ஒரு 5 வருஷத்துல எல்லாம் நம்ம என்ன பண்றோம்? சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். தூணை பாத்தீங்கன்னா எடுத்துடலாம். ஆனா இந்த நான் எப்படிப்பட்டதா இருக்குன்னா அனந்த கோட்டி சிருஷ்டிகளுக்கும் ஆதாரமா இருக்கிறது இந்த நான். இந்த நான் பாத்தீங்கன்னா பழசான்னு கேட்டீங்கன்னா பழசு இல்ல, எப்பவுமே எவர் ஃப்ரெஷ்ஷாவே இருந்துகிட்டு இருக்கிறது. அதனால சனாத்தனகனா என்றும் இருப்பது, சாஸ்வதமானது இந்த நான் அப்படின்றது. அப்ப முதல் ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி படிக்கணும். பாஷ்யத்துக்கு ஆச்சாரியர் சொல்ற யஸ்மாத், எந்த காரணத்தினால, அந்யோன்ய நாசஹேத்தூனி பூத்தானி. அந்யோன்யம்னா ஜலத்தை நாசம் பண்ணக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா அக்னி. இது பிருத்திவியை நாசம் பண்ணக்கூடியது ஜலம், ஜலத்தை நாசம் பண்ணக்கூடியது அக்னி, அக்னியை நாசம் பண்ணக்கூடியது வாயு. இது எல்லாம் லயமாகக்கூடிய இடம் ஆகாசம். இந்த பஞ்சபூதங்களும் எப்படிப்பட்டது அப்படின்னா ஒன்றுக்கொன்று பரஸ்பரம் நாசத்தை உண்டு பண்ணக்கூடியது. அக்னி அணைக்கணும்னா என்ன பண்ணலாம்? ஜலத்தை எடுத்து ஊத்தினா அக்னி அணைஞ்சிரும், மண்ணை தூக்கி போட்டீங்கன்னா அக்னி அணைஞ்சிரும். இதே மாதிரி இந்த தத்துவங்கள்லாம் இந்த பிருத்திவி தத்துவமா இருக்கிற காய்கறி வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அடுப்புல வச்சு கொஞ்சம் விட்டுட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? தீஞ்சு போய் இல்லாம போயிடும். அக்னி என்ன பண்றோம்? சுவாகா பண்றோம். ஜலத்துல போட்டீங்கன்னா கல்லே கரைஞ்சி போகும், இந்த சரீரம் இல்லாம போயிடும். பிருத்திவி தத்துவம் ஜலத்துல போட்டீங்கன்னா அப்போ பரஸ்பரம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணும்? ஒவ்வொரு பஞ்சபூத்தத்துல இருக்கிற ஒவ்வொரு பூத்தங்களும் இன்னொரு பூத்தத்துக்கு பாத்தீங்கன்னா நாசம் பண்ணக்கூடிய காரணமா இருக்கின்றன. அப்படிப்பட்டவைகள் அந்யோன்ய நாசஹேத்தூனி பூத்தானி, ஒன்றுக்கொன்று நாசத்தை விளைவிக்கக்கூடிய பூத்தங்களா இருக்கக்கூடியவைகள் இந்த பஞ்சபூத்தங்கள். இவைகள் ஏனம் ஆத்மானம், இந்த ஆத்மாவை நாசயித்தும் ந உத்சகந்தே, இந்த பஞ்சபூத்தங்களும் என்னை நாசம் செய்வதற்கு, இந்த ஆத்மாவை நாசம் செய்வதற்கு சாமர்த்தியம் இல்லாதவை. அதுகிட்ட பாத்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியாது. இந்த பஞ்சபூத்தங்களும் என்னை ஒன்றும் செய்யாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பஞ்சபூத்தங்களும் இல்யூஷன்.
ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனை நாசம் பண்றதுக்கு ஸ்கிரீனுக்கு மேல தெரிகிற ஜலமோ அக்னியோ எந்த ஒரு காற்றோ ஃப்ளட் வரும் ஸ்கிரீன்ல நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி சுனாமியை வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல ஒரு ஃபில்மா பார்க்குறோம். ஸ்கிரீனுக்கு ஏதாவது நாசம் உண்டாகுமா? ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் பார்க்குறோம், ஸ்கிரீனுக்கு ஏதாவது நாசம் உண்டாகுமா? எதுவுமே உண்டாகாது. ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஒன்னு சத்தியம், மீதி இருக்கிறதெல்லாம் பொய். அதே மாதிரி இந்த நான் சத்தியம், நானுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்களும் எப்படிப்பட்டது? இந்த திருஷ்யங்கள் மாதிரி, சினிமா ஸ்கிரீனை காட்டுற திருஷ்யங்கள் மாதிரி. அப்போ திருஷ்யங்கள் அந்த திரஷ்டாவா இருக்கக்கூடிய ஆதார தத்துவத்தை ஒன்னும் பண்ணாது. அது மட்டும் இல்ல, நான் செய்தும் உற்சங்கத்தை தஸ்மாத் நித்தியக. அதனால காட்சிகள் வந்து வந்து போகும். ஒவ்வொரு சிருஷ்டியிலையும் பஞ்சபூதங்கள் வந்து வந்து போகும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன் எப்படி அப்படியே இருக்கோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் சதா காலமும் இருக்கேன். எனக்கு மேல பஞ்சபூதங்கள் வருது போகுது. தூக்கத்துல பஞ்சபூதங்கள் ஏதாவது இருந்துச்சா? டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சுகமா தூங்குனேன், நான் இருந்தேன். அந்த இடத்துல பஞ்சபூதங்கள் ஒண்ணும் இல்லை. திரும்ப வேக்கப் ஆகும்போது பஞ்சபூதங்கள் எல்லாம் வந்துச்சு, திரும்ப இல்லாம போகுது. அப்ப எல்லாம் வந்து வந்து போகுது, அனித்தியமானது. தேகம் முதல் கொண்டு பஞ்சபூதங்களான இந்த தேகம், இந்த மொத்த லோக்கமும் வந்து போகுது. ஆனா நான் வர்றதும் இல்லை, போறதும் இல்லை. நான் நித்தியமானவன். அது மட்டும் இல்ல, நித்தியத்துவாத்து சர்வகதக. நித்தியமா இருக்கிறதுனாலேயே, இந்த நான் நித்தியமா இருக்கிறதுனாலேயே சர்வகதக. எது நித்தியமா இருக்கோ, ஆகாசம் நித்தியம். இந்த ஆகாசம் நித்தியமா இருக்கிறதுனாலேயே, ஆகாசம் எப்படிப்பட்டது அப்படின்னா இந்த மொத்த ஜெகத்தையும் வியாபிச்சிருக்கு. சர்வகதம்னா எல்லா இடத்துலயும் ஆத்மா, இந்த ஆகாசம் இருக்கு. அதே மாதிரி இந்த ஆகாசமும் கூட ஒரு பிரளய காலத்துல இல்லாம போகும், தூக்கத்துல இல்லாம போயிருது. ஆனா நான் இருக்கனா இருக்க. அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, ஆகாசத்தை காட்டிலும் நான் என்று எங்கேயும் போறதும் இல்லை, வரதும் இல்லை. ஒரே தத்துவம் தான். நான் வந்து பாத்தீங்கன்னா போறது இல்லை, 3 காலங்களில் இருக்கிறேன். அப்ப ஒரு காலத்துல இருக்கிற ஆகாசமே இது எல்லா ஜெகத்தையும் வியாபிச்சிருக்கு அப்படின்னா ஆகாச தத்துவம். அந்த ஆகாச தத்துவமும் சொப்பன காலத்துல இல்லாம போகுது, சுஷுப்தி காலத்துல இல்லாம போகுது. ஆனா நான் 3 காலத்திலும் இருக்கேன். அப்ப 3 காலத்துல இருக்கிறதுனால நித்தியமானவன் நான். நான் பார்க்கிற ஆகாசம் வந்து அனித்தியமாயிடுது. அப்ப ஆகாசத்தையும் வியாபிச்சிருக்கிறவன் நான். இந்த ஆகாசத்தையும் இருக்குன்னு சொல்றவன் நான். அந்த நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வத்தையும் வியாபிச்சது, ஆகாசத்தையும் வியாபித்தவன் நான். அப்ப நான் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, ஸ்கிரீன் எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனுக்கு மேல தெரிகிற எல்லா திருஷ்யங்களிலும் இந்த இந்த ஸ்கிரீன் எப்படி இருக்கு? உள்ளையும் வெளியிலையும் வியாபிச்சிருக்கு. அந்த ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஹீரோ, வில்லன், காமெடியன், அங்க இருக்கக்கூடிய அசைகின்ற வஸ்துக்கள், அசையாத வஸ்துக்கள், அங்க காட்டுற காலம், அங்க காட்டுற தேசம், எல்லாத்தையும் வியாபிச்சு வந்து பாத்தீங்கன்னா உள் வெளி இல்லாம, உள்ள வெளியில இல்லாம சர்வத்தையும் வியாபிச்சு அந்த ஸ்கிரீன் இருக்கா? அதே மாதிரிதான் நான் இருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் வியாபித்தவன் நான். நானுக்கு மேலதான் எல்லாம் இருக்கு. அதனால நான் எப்படிப்பட்டவன்? சர்வகதம். சர்வகதம்னா எல்லா இடத்தையும் அடைந்தவன். எல்லா இடத்தையும் அடைஞ்சவனுக்கு என்ன பேரு? வியாபின்னு பேரு. சர்வ வியாபி. அப்ப நமக்கு என்ன பண்ணணும்? நான் தேகம் இல்லை, இந்த தேகம் நான் இல்லை. ஒவ்வொரு தேகத்திலையும் நமக்கு அபிமானம் இருக்கா? இந்த தேகம் நான் இல்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா தேகம் இல்லாதவன். சர்வ வியாபக தத்துவம் நான். வெறும் நான். வெறும் நான்ல இருந்து பார்த்தா மட்டும்தான் தேகம் இல்லாம போகும். எல்லா தேகமும் பொய்ன்னு தெரியும். தேகத்துல இருந்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, தேகத்துக்குள்ளார இருக்கும்போது லிமிட்டா தெரியுது. நான் இந்த தேகத்துல மட்டும் அடைபட்டவனா தெரியறேன். வாஸ்தவத்தை நான் சர்வ வியாபகம். அது மட்டும் இல்லாம சொல்றார், சர்வகதத்வாத் ஸ்தானு. சர்வகதமா இருக்கிறதுனால, எல்லா இடத்தையும் அடைஞ்சு வியாபகமா இருக்கிறதுனால ஸ்தானு. ஸ்தானுனா அசையாதது. இந்த ஆகாசம் அசையுதா? ஆகாசத்துக்கு மேலதான் எல்லாம் அசையுது. ஆகாசம் நிலையா இருக்கு, அப்படியே ஸ்திரமா இருக்கு. அந்த ஸ்திரமா இருக்கிறது எப்படி இருக்கும் ஆகாசம், அதே மாதிரி நானும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரமா இருக்கேன். ஸ்தானுன்னு பேர். ஸ்தானு இவ ஸ்திர இதி ஏதத்து. எப்படி ஒரு தூண் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரமா இருக்குமோ, திடமா நிக்குமோ, அதே மாதிரி நான் என்பதும் ஸ்திரமா இருக்க ஸ்கிரீன் மாதிரி. அதே மாதிரி ஸ்திரத்வாத் அச்சலக. ஸ்திரமா நிக்கிறதுனால அசையாதது, அச்சல தத்துவமா நான் இருக்க. இந்த ஆகாசம் ஸ்திரமா இருக்கு, அதனால அசையாம இருக்கு.
ஸ்கிரீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அசையாம இருக்கு, அது ஸ்திரமா இருக்கு. அதே மாதிரி நானும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரமா இருக்கேன், அசையாதவனா இருக்கேன். அச்சல தத்துவம் அயம் ஆத்மா, இந்த ஆத்மாவானது நான் நான் சொல்றது அசையாதது. அத்தக சனாதனக, அந்த காரணத்தினாலே இந்த ஆத்மா எப்படிப்பட்டது? சனாதனம். சனாதனம்னா என்ன சுவாமி அப்படின்னா சிரந்தனம்னு அர்த்தம். எப்போதும் இருப்பதுக்கு பேர் சனாதனம்னு பேர். இப்ப நிறைய மீடியாலெல்லாம் பாத்தீங்கன்னா சனாதன தர்மத்துக்கு ஆப்போசிட்டா நிறைய பேசிட்டு இருக்காங்க. யாருமே சரியா பேசுறது எது அப்படின்னா ஆத்ம தத்துவம் பிரம்ம தத்துவத்துக்கு பேர் தான் சனாதனம், சிரந்தனம்னு பேர். அதை அடையறதுக்கான மார்க்கத்துக்கு பேர் சனாதன மார்க்கம். நல்லா தெரிஞ்சுங்க. சனாதன தத்துவம் எது? பிரம்ம தத்துவம், ஆத்ம தத்துவம் தான் சனாதனம். சனாதனம்ன்ற லட்சணம் ஆத்மாவை பிரம்மத்தை குறிக்கிறது. மீடியால நானும் பார்க்கிறேன், யாராவது புத்திசாலிகள் RSS BJP இருந்தா நல்ல நல்ல இவங்களா பேசுறாங்க. சீனிவாசனை அவர் பேர், ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் பேசுறாரு, நல்லா பேசுறாரு. ஆனா அவங்களுக்கு யாருக்குமே நாலேஜ் வந்து ஒரு குருநாதர் மூலமா பாடம் படிக்கிறதே இல்லை. சனாதனம்ன்றது பிரம்மத்தோட லட்சணம். சனாதனம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சிரந்தனம், எப்போதும் இருப்பது. எப்போதும் இருப்பதுன்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு வஸ்து தான் எப்போதும் இருக்கும். இந்த அந்த சனாதனம்ன்ற சொல்லக்கூடிய அந்த பிரம்மத்தை, ஆத்மாவை அடையறதுக்காக, பிராப்தி பண்றதுக்காக எந்த மார்க்கமானது இருக்கோ அந்த மார்க்கத்துக்கு பேரு சனாதன தர்மம் அப்படின்னு பேரு. அப்ப அந்த சனாதன தர்மம் எது அப்படின்னா இந்த சனாதனமா இருந்துகிட்டு தாரணம் பண்ணக்கூடியது. ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா நிலையா இருந்துகிட்டு அநேக பிலிம் வந்து பாத்தீங்கன்னா வந்து போயிட்டே இருக்கு. இது மாதிரி எத்தனையோ கோடி சிருஷ்டி சனாதனம்ன்ற இந்த பிரம்மத்துக்கு மேல, ஆத்மாக்கு மேல வந்து போயிட்டே இருக்கு. எதோ வரும் போகும், நல்லது வரும் கெட்டது வரும், என்னென்னவோ வந்து போகும். ஆனா இந்த தத்துவம் மாறாதது. அப்ப அப்படிப்பட்ட அந்த சிரந்தனம் ந காரணாத் குதஸ்சித் நிஷ்பன்னக அபிநவ இத்தியர்த்தக. ஆச்சரிய சொல்றாரு, எந்த ஒரு காரணத்திலிருந்தும் ந காரணாத் குதஸ்சித் நிஷ்பன்னக, குதஸ்சித் காரணாத் ந நிஷ்பன்னக, எந்த ஒரு காரணத்திலிருந்தும் இந்த ஆத்ம தத்துவம் உண்டாவதில்லை. ஏன் அப்பா அம்மாட்ட இருந்து உண்டானது எது அப்படின்னா இந்த தேகம் உண்டாச்சு. இந்த தேகத்துக்கு தான் காரணம். அப்பா அம்மாவுடைய நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா காரணம் எதுவுமே இல்லை. நான் பிறப்பில்லாதது, நான் எந்த காரணத்திலிருந்தும் உண்டாவதில்லை. அஜக நித்தியக, நான் பிறப்பில்லாதவன், மரணமில்லாதவன், நித்தியமானவன். அப்ப என்ன அர்த்தம் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த காரணத்துல இருந்தும் ந நிஷ்பன்னக உண்டாவதில்லை. அதனால அது எப்படிப்பட்டதுன்னா அபிநவ இத்தியர்த்தக, எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எவர் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது, சதா காலமும். நான் யோசிச்சு பாருங்க, கண்ண முடி, நான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஃப்ரெஷ்ஷுங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப ஆனந்தமானது புதுசா இருக்கிறது எது அப்படின்னா இந்த நான் தான். ஒரு நாள் கூட வந்து பழைய நான் ஆகிறதே இல்லை. தேகம் நேற்று ஒரு மாதிரி இருந்துச்சு, இன்னைக்கு ஒரு நாள் இருக்கு, ஒவ்வொரு நாளுக்கும் மாறிக்கிட்டே இருக்கு, பழசாகிட்டே இருக்கு இந்த தேகம். ஆனா நான் பழசையே ஆகிறது இல்லை, எப்பவுமே சதா புதுசா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஆச்சாரியர் சொல்றார் ந ஏதேஷாம் ஸ்லோகானாம் பௌனருக்தியம் சோதனீயம். ரொம்ப அருமையான ஸ்லோகம் இது. ஆச்சாரியர் சொல்றாரு, சாமி திரும்ப திரும்ப ஒன்னத்தையே பேசிட்டு இருக்கீங்களா சாமி, கிருஷ்ணருக்கும் வேலை இல்லை, உங்களுக்கும் வேலை இல்லை, சங்கரருக்கும் வேலை இல்லை, திரும்ப 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 ஒன்னத்தையே பேசிட்டு புத்தி வந்துச்சா? வரல. நான் கர்த்தா இல்லை, கோப்தா இல்லை, தேகம் இல்லைன்னு சொன்ன மாத்திரத்துல நமக்கு என்ன வந்திருக்கணும்? ஒரு வாட்டி சொன்னா புத்தி வந்திருந்துச்சு அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். வரலையே. அதனால என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, ஏதேஷாம் ஸ்லோகானாம், இந்த 2 ஸ்லோகங்கள் திரும்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த ஸ்லோகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 13வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு மெதுவா போயிட்டு இருக்கு. இந்த ஆத்மா ந ஜாயத்தே ந மிரியத்தே வரிசையா சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆத்மாக்கு பிறப்பதில்லை, இறப்பதில்லை, இது வந்து பாத்தீங்கன்னா 6 விகாரங்கள் இல்லை, எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பௌனருக்தியம் ந சோதனீயம். இந்த 23வது ஸ்லோகத்துல சொன்னதுதான் 24வது ஸ்லோகத்திலையும் சொல்லி இருக்கு. அதுக்கு பேரு புனருக்தி தோஷம். புனருக்தி தான் சொன்னதையே திரும்ப சொல்லுதல் தோஷம். ஸ்லோகங்கள்ல அப்படி வரக்கூடாது. ஒரு ப்ரோஸ் ஆர்டர்ல இருந்தா கூட சொல்லலாம். ஒரு ஸ்லோகங்கள் இருக்கு அப்படின்னா ஸ்லோகத்துல திரும்ப சொல்லுதல் வரக்கூடாது. அப்படி இருக்கே கிருஷ்ணரே வந்து பாத்தீங்கன்னா 2 வாட்டி ஏன் சொல்றாரு, இத சொன்னதையே சொல்றாரே அப்படின்னு கேட்டா ந புனருக்தி பௌனருக்தியம் சோதனியம். இது புனருக்தின்னு கேட்காதீங்க. எத்து ஏகேன ஏவ ஸ்லோகேன ஆத்மனோ நித்தியத்துவம் அவிக்கிரியத்துவம் ச உக்தம்.
எந்த ஒரு ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ந ஜாயத்தே மிரியத்தே வாபி அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஸ்லோகம்? 20வது ஸ்லோகத்துல ந ஜாயத்தே மிரியத்தே வாபி கதாச்சித் மந்திரம் இருக்கா, அந்த 20வது ஸ்லோகத்துல சொன்ன அர்த்தத்தையே தான் நித்தியத்துவம் அவிக்கிரியத்துவம் ச உக்தம். எது 20வது ஸ்லோகத்துல அது நித்தியமானது விகாரம் இல்லாதது அப்படின்னு ந ஜாயத்தே மிரியத்தே வா அப்படின்ற 20வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டதோ இத்தியாதினா 17ல இருந்து ஆரம்பிச்சு 21வது ஸ்லோகம் வரைக்கும் எதையெல்லாம் சொல்லிச்சோ அதேதான் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் இங்கேயும் சொல்லுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புனருக்தி தோஷத்தை யாரும் கேள்வி கேட்காதீர்கள். இது புனருக்தி இல்லை. அப்ப புனருக்தி இல்லைன்னா என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கத்துல ஒரு ஸ்லோகம் எழுதிங்க, பிரம்மசூத்திரத்துல ரெஃபரன்ஸ் எழுதிங்க. பிரம்மசூத்திரத்துல 4:1:1 4:1:1 பிரம்மசூத்திரத்துல அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா, அது ஒரு ஆவர்த்தி அதிகரணம் அப்படின்னு அந்த டாபிக் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆவர்த்தி அதிகரணம்னு பேரு. சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா 4:1:1 சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஆவர்த்திர் அசகிருத்து உபதேசாத் ஒரு சூத்திரம் இருக்கு. ஆவர்த்திர் அசகிருத்து உபதேசாத்தும் ஒரு சூத்திரம், பிரம்மசூத்திரம். அந்த சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஆவர்த்தி செய்ய வேண்டும். ஆவர்த்தினா என்னது? ஓம் 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 சொல்றோமா, திரும்ப திரும்ப ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. இது மாதிரி திரும்ப திரும்ப சொல்றதுக்கு என்ன பேரு அப்படின்னா ஆவர்த்தின்னு பேர். ஜப ஆவர்த்தி, பாராயண ஆவர்த்தி, மந்திர ஆவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தியா. நான் ருத்ரத்தை வந்து பாத்தீங்கன்னா 10 முறை ஆவர்த்தி பண்றேன், 11 முறை ஆவர்த்தி பண்றேன். ஏகாதச ருத்ரம் 11 முறை ஆவர்த்தி பண்றேன். 144 முறை வந்து பாத்தீங்கன்னா ருத்ரம் ஆவர்த்தி பண்றேன். 1000 முறை ஓம்காரம் சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா திரும்ப திரும்ப சொல்றதுக்கு பேரு ஆவர்த்தின்னு பேரு. அந்த ஆவர்த்தி வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல எப்படி பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா அசக்கிருத்து உபதேசா. அசக்கிருத்து அப்படின்னா ஒரு முறை இல்ல பல முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா அசக்கிருத்துனா பல முறை ஆவர்த்தியானது உபதேசம் செய்யப்பட்டிருக்கிறது. பல முறைன்னா என்ன அர்த்தம்? நீ ஆத்மாவா இருக்க, நீ ஆத்மாவா இருக்க, நீ தேகம் இல்லை, நீ தேகம் இல்லை, நீ தேகம் இல்லை, திரும்ப 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 ஆயிரக்கணக்கான முறை வந்து பாத்தீங்கன்னா இத திரும்ப திரும்ப சாஸ்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பாஷ்யத்துல சங்கரர் சொல்றாரு, தர்சன எது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆவர்த்தி பண்ணப்படும், நான் உங்களுக்கு எது வரைக்கும் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டா ஆச்சாரியர் சொல்றாரு, தர்சன பரியவசானத்வாத் ஏஷாம். தர்சனம்னா ஆத்ம தரிசனம் எது வரைக்கும் உண்டாகுதோ, நான் அப்படின்னு ஒரு போதம் உங்களுக்கு, நான் இந்த தேகம் இல்லைன்னு ஒரு ஞானம் உண்டாகிற வரைக்கும் இந்த சாஸ்திரமும் ஆச்சாரியரும் என்ன சொல்லிட்டு இருப்பாங்க? நீ ஆத்மாவா இருக்க, நீ தேகம் இல்லை, நீ ஆத்மாவா இருக்க, நீ தேகம் இல்லை, நீ ஆத்மாவா இருக்க, நீ தேகம் இல்லை. போர் அடிக்கின்றதுக்காக என்ன பண்றது? வேற வேற சப்தங்கள்ல சொல்றது. சப்தங்கள் வேற, திரும்ப திரும்ப ஒரே மீனிங் இருக்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லுது. எது வரைக்கும்? எனக்கு நான் தேகம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும். அனுபூதி தரிசனம் பரியவசானானி, தர்சனம் உண்டாகிற வரைக்கும் சொல்லப்படுது. தர்சன பரியவசானிகி சிரவணாதீனி ஆவர்த்தியமானானி திருஷ்டார்த்தானி பவந்தி. என்னன்னு கேட்டீங்கன்னா சிரவண மனன நிதித்தியாசனம் திரும்ப 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 அடி அடி அடின்னு அடிக்கிறது மண்டையிலேயே. சின்ன வயசுல கணக்கு டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா தப்பா போட்ட எனக்கு நல்ல ஒரு குண்டு டீச்சர் வந்தாங்க. ஐயோ, அந்த அப்பெல்லாம் தலை சின்ன வயசுல ரொம்ப சாஃப்டா இருக்குமா, அந்த டீச்சர் வந்து குட்டுவாங்க பாருங்க. ஐயோ, அது பயந்து பயந்த கணக்கு டீச்சர்னாவே பயம் உள்ளுக்குள்ளாடு. வா எருமாடு வா அப்படின்னு கூப்பிடுவாங்க, எருமாடு வா அப்படின்னு கூப்பிட்டு டங்கு 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 டங்குன்னு குட்டுவாங்க. ஐயோ, இந்த டேபிள்ஸ் சொல்லலை அப்படின்னா 8வது டேபிள் 9வது டேபிள் சொல்லலை அப்படின்னா 12வது டேபிள் சொன்னா டங்கு 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 டங்கு. ஏன் குட்டுறாங்க? உரைக்கட்டும், நல்லா உரைக்கட்டும். தேகம் 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 சொல்லிட்டே இருக்கும்ல, அபிமானம் இருந்துகிட்டே இருக்கா. அப்ப அது போகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாஸ்திரம் என்ன பண்ணுது? குட்டிக்கிட்டே இருக்கு, தலையிலேயே டும் 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 டும்னு குட்டி. கை நீட்டு எருமாடு, எருமாடு தான் சொல்லுவாங்க, எருமாடு கை நீட்டு டொம் டொம். இந்த பெரம்பு ஒண்ணு வச்சிருப்பாங்க அடி, சின்ன வயசுல எல்லாம் பண்றாங்களே. எதுக்காக? சரியா சொல்ற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். டீச்சர் சொல்றது அதே தான் இது சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா சிரவணத்தையும் மனனத்தையும் நிதித்தியாசனத்தையும் திரும்ப திரும்ப எது வரைக்கும்? அனுபூதி பரியந்தம், அனுபூதி உண்டாகிற வரைக்கும்.
எப்படி ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் அப்படின்னும் போது ஆச்சாரியர் அங்க எக்ஸாம்பிள் சொல்றார். யதா அவகாத்தாதீனி தண்டுலாதீனி நிஷ்பத்தி பரியவசானானி. எது வரைக்கும் தானியங்களை பாத்தீங்கன்னா அவகாத்தாடி தானியங்களை பாத்தீங்கன்னா உரல்ல போட்டு என்ன இடிக்கிறோம். எதுல போட்டு இடிக்கிறோம்? உரல்ல போட்டு உலக்கையினால இடிக்கிறோம். உலக்கையினால இடிக்கணும் அப்படின்னா எது வரைக்கும் இடிக்கணும்னு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவோம்? எது வரைக்கும் இடிக்கணும் அப்படின்னு கேட்டா அந்த நெல்லும் அந்த நெல்லுல இருக்கிற உமி தனியா அந்த அரிசி தனியா போற வரைக்கும் இடிக்கணும் சொல்லுவோமா? அதே மாதிரி நான் பரமஹம்சானந்தான் இருக்கேன் தேகத்தோட. இந்த தேகம் உமி மாதிரி தனியா போற வரைக்கும், நான் தனியா போற வரைக்கும் இடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்ப ஆவர்த்தி பண்ணணுமா அப்படின்னு கேட்டா புனருக்தின்னு சொல்லுவோமான்னு கேட்டீங்கன்னா சாஸ்திரத்துல திரும்ப திரும்ப சொல்லுதல்ன்ற புனருக்தி இல்ல. அதுக்கு பேர் என்ன பேரு? ஆவர்த்தி பண்றதுன்னு பேரு. அது எத்தனை முறை பண்ணணும்? ஸ்வேதகேதுக்கு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா சொல்ற 9 முறை தத்துவமசி 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 தத்துவமசின்னு 9 முறை நீ அதுவா இருக்க, நீ அதுவா இருக்க, நீ அதுவா இருக்க அப்படின்னு. அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா அவன் பிள்ளையாண்டா ரொம்ப புத்திசாலி. 9 முறை சொன்னோடனே அவனுக்கு ஞானம் வந்துருச்சு. நமக்கு பாத்தீங்கன்னா 9000 முறை சொன்னாலும் பாத்தீங்கன்னா நான் தேகம் நான் தேகம் பிடிச்சிட்டு நிற்கிறோம். அப்ப அதனால சாஸ்திரம் என்ன பண்ணும்? திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த புத்தி வர வரைக்கும் சொல்லிட்டே இருக்கும். நம்ம டேபிள்ஸ் சின்ன வயசுல மெமரைஸ் பண்றதுக்காக திரும்ப திரும்ப சொன்னோமா? எஸ்ஏ ஏதாவது பாத்தீங்கன்னா மனப்பாடம் பண்றது கண்டஸ்டம் பண்றதுக்காக திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்போமா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதையும் சொல்லணும், இதையும் திரும்ப திரும்ப பண்ணணும். ஆச்சாரியர் என்ன பண்ற? ரொம்ப அருமையா சொல்ற. எதுக்காக இது மாதிரி திரும்ப திரும்ப சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தத்திர யத்யேவ ஆத்ம விஷயம் கிஞ்சித் உச்சியதே. எதெல்லாம் இந்த ஸ்லோகங்கள்ல பகவத்கீதையில பாத்தீங்கன்னா கொஞ்சமும் சொல்லப்படுகிறதோ தத்த ஏதஸ்மாத் ஸ்லோகார்த்தாத் ந அதிரிச்சியதே. இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு வேற எது இல்லைங்க. இந்த 20வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா எது சொல்லப்பட்டிருக்கோ அது போதும். 20வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா நஜாயதே மிருகதே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா வா ந பூயஹ அஜோ நித்யக சாஸ்வதோயம் புராணக ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. 20வது ஸ்லோகம் இருக்கா? அந்த 20வது ஸ்லோகத்திலேயோ இல்ல பாத்தீங்கன்னா ஏதஸ்மாத் இந்த 21வது 25வது ஸ்லோகம் வரைக்குமோ 31வது ஸ்லோகம் வரைக்கும் வச்சுங்க. இந்த ஸ்லோகங்கள்ல சொன்னதுக்கு அதிகமா ஆத்ம ஞானம்னு இல்லைங்க. ஆத்ம ஞானத்தை ஒரு பேக்கேஜா சொல்லுங்கன்னா இந்த 17வது ஸ்லோகத்துல இருந்து 31வது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கிறது தான் ஒரே இது. அதை ஒரு ஸ்லோகமா சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 20வது ஸ்லோகம் போதும். இது ஆத்ம ஞானம். ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா இதுக்கு அந்நியமான ஏதஸ்மாத் ஸ்லோகார்த்தாத் ந அதிரிச்சியதே. இதுக்கு அதிகமா சொல்றது வேற எது இல்லை இந்த உலகத்துல. ஆத்ம ஞானம்னா இவ்வளவுதான். இதுக்கு அதிகமா சொல்றதுக்கு ஒன்னும் இல்லை. கிஞ்சித்து சப்தத்தக புனருக்தம் கிஞ்சித்து அர்த்தத்தக இது. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா சில ஸ்லோகங்கள் வேற வேற கிரந்தங்கள்ல நம்ம படிக்கிறோம், நிறைய படிக்க போறோம். இந்த உபனிஷத்து மந்திரங்கள் நிறைய கிரந்தங்கள் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா கிஞ்சித்து சப்தத்தக கொஞ்சம் கொஞ்சம் சப்தங்களை மாத்தி மாத்தி சொல்லப்படும். கிஞ்சித்து அர்த்தத்தக கொஞ்சம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா அர்த்தங்களை மாத்தி மாத்தி சொல்லும். ஆனா பாத்தீங்கன்னா ந புனருக்தம் இது வேற புனருக்தி தோஷம், திரும்ப திரும்ப சொல்லுதன்ற புனருக்தி தோஷத்தை இங்க பார்க்க கூடாது. நமக்கு பாத்தீங்கன்னா புரியணுன்றதுக்காக சப்தத்தையும் அர்த்தத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நமக்கு பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கும். இதுதான். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்ற ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னா துர்போதத்வாத். இந்த ஆத்ம வஸ்துனக துர்போதத்வாத். இந்த ஆத்ம வஸ்து பாத்தீங்கன்னா ஈஸி, ஐயா அதி சுலபம்னு ரமணர் சொல்லிட்டு போயிட்டார். ஐயா அதி சுலபம் யாருக்கு அப்படின்னா நல்ல உத்தம அதிகாரிக்கு, சமாதிஸ்தனா சமாதியில நின்னவனுக்கு, சாதன சதுஷ்டயம் பரிபூர்ணமானவனுக்கு ரொம்ப சுலபம். ஆனா நம்மள மாதிரி மக்கு எல்லாம் எருவு மாட்டு புத்தியா இருக்கும். 1000 சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இது அறிந்து கொள்வதற்கு நிர்குண நிராகாரமா இருக்கிற இந்த ஆத்ம தத்துவம் நான் அப்படின்றத நிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. துர்போதத்வாத் ஆத்ம வஸ்துனக. ஆத்மான்னு சொல்லக்கூடிய நான் அறிந்து கொள்வதற்கு மிக கடினமாக இருக்கிற காரணத்தினால புனக புனக பிரசங்கம் ஆபாத்திய ஆச்சாரியர்களும் ரிஷிமார்களும் உபனிஷதமும் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப திரும்ப பிரசங்கத்தை நம்மளே உண்டு பண்றோம். என்கிட்ட யாராவது வந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம் தெரியுங்களா?
2 வார்த்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லௌகிகமாக பேசணும், வேற எதுவும் கேட்கவே மாட்டேன். அவங்க எப்படி இருக்காங்க, உங்கள் வீட்டில் ஃபேமிலியில் நல்லா இருக்கா, சௌக்கியமாக இருக்கா, உங்கள் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் என்ன ஆயிடுச்சு, உங்கள் பேரன் குழந்தைக்கு வந்து பர்த்டேன்னு சொன்னீங்களா, கொண்டாடினீங்களா, நல்ல சாமியார் என்னன்னு கேட்டிங்கன்னா பேச மாட்டாங்க. உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது எதிர்பார்ப்பு இருந்தா, குழந்தை சௌக்கியமாக இருக்கா, பேரன் குழந்தைங்க நல்லா இருக்கா, கல்யாணம் ஆச்சு, அவங்களுக்கு என்ன ஆச்சு, பிஸ்னஸ் எப்படி ஆச்சு, விவகாரத்தையே பேசிகிட்டு இருப்பாங்க. சன்னியாசியெல்லாம் அப்படி கேட்கக்கூடாது. நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வார்த்தை பேச விடுவோம். 3வது வார்த்தையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரசங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வேதாந்தத்துக்குள்ளார வந்துடும். வேதாந்தத்துக்குள்ளார வந்து விஷயத்தை கொடுக்கறது. ரிஷிமார்களும் பகவத்கீதையும் உபனிஷதங்களும் எல்லா குருமார்களும் ரிஷிமார்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரசங்கத்தை அவங்களே உண்டு பண்ணி ஒரு பிரசங்கத்தை, இது நீங்க சொல்றீங்கல்ல இது வந்து பாத்தீங்கன்னா கீதையில இருக்குச்சு அப்படின்ட்டு அவங்க சொல்ற லௌகிகமா விஷயத்த அப்படியே நாங்க என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா இந்த உபனிஷத்தா வேதாந்தமா மாத்தி பிரசங்கத்தை தானே உண்டு பண்ணி ஆப்பாத்திய சப்தாந்தரேன வேற வேற சப்தங்களை வச்சுக்கிட்டு தது ஏவம் வஸ்து நிரூபயதி, இந்த ஆத்மா இப்படிப்பட்டதுங்க, வருத்தப்படாதீங்க ஜி, இப்படிதான் அது அப்படிதான் நடக்கும், பேர குழந்தை அதெல்லாம் அப்படிதான் நடக்கும், குழந்தைங்களா அப்படிதான் இருக்கும், எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு நாங்களே ஏதாவது ஒரு பிரசங்கத்தை எடுத்து வச்சு வேற வேற சப்தங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்ம தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா நிரூபணம் பண்றது மூலமா பகவான் வாசுதேவர் அவர் தான் நமக்கு ரோடு போட்டு கொடுத்தவர். இந்த காரியத்தை யார் பண்ணா, பகவான் என்ன பண்றார், புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரசங்கத்தை ஏற்படுத்தி பகவான் வாசுதேவக என்ன பண்றார், நிரூபணம் பண்றார். ஏன் அவருக்கு என்ன வேலை, ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கதம்னு நாம சம்சாரி நாம் அவ்யக்தம் தத்துவம் புத்தி கோச்சரத்தாம் ஆப்பன்னம் சத்து சம்சார நிவர்த்தையே சியாதிதி. பகவானுக்கு ஒரு பெரிய அனுகிரகம், குருமார்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கருணை இருக்குங்க. இந்த உலகத்துல இல்லாத கருணை குருமார்களுக்கு இருக்கு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப திரும்ப எப்படியாவது புரிய வைக்கணும், எப்படியாவது எதிர்க்க இருக்கிற ஆளுக்கு வந்து இந்த ஆத்ம தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா புரிய வைக்கணும். கதம்னு நாம எந்த விதமா இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வேற இந்த தேகம் வேறன்னு இந்த இந்த சம்சாரிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனங்களுக்கு வந்து எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு அவ்யக்தம் தத்துவம், இந்த தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில தெரியறது இல்லை, வெளில தெரிஞ்சுதா இதான்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம், இதுதான்பான்னு சொல்ற அளவுக்கு இது வெளியில இல்லை, நிர்குண நிராகாரம் அவ்வியக்தம் வெளிப்படாத தத்துவம். அப்படிப்பட்ட அந்த ஆத்ம தத்துவத்தை நானை என்ன பண்றது, எப்படியாவது புத்தி கோச்சரத்தாம் ஆப்பண்ணம், இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்திக்குள்ளார இது உரைச்சிடணும், இது எப்படியாவது புரிய வச்சிடணும் அப்படின்னு என்ன பண்றது சத்து அவ்வாறு இருந்து கொண்டு சம்சார நிவர்த்திய சியாதிதி நல்லா உள்ளுக்குள்ளார புரிய வச்சு இந்த சம்சாரத்தை நிவர்த்தி ஆகட்டும் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவும் அவரை தொடர்ந்து வந்த எல்லா குருமார்களும் திரும்ப திரும்ப என்ன பண்றோம், இந்த விஷயத்தை ஏதாவது பிரசங்கத்தை எடுத்து வச்சு உங்க புத்திக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காக முயற்சி பண்றாங்க. கிருஷ்ணர் பண்ணாரு, ரிஷிமார்கள் பண்ணாங்க, அதையே வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஆச்சாரியர்மார்களும் பண்றாங்க. அப்ப புனருக்தி தோஷம் இல்ல, சொன்னதையே சொல்லுதல்ன்ற தோஷம் இல்ல, இதுக்கு பேரு ஆவிருத்தி பண்றது. மரமண்டைக்கு எப்ப புரியுதோ அது வரைக்கும் இத சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு இதோட இது முடியுது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப திரும்ப போர் அடிக்குதுன்னு சொல்லாதீங்க. போர் அடிக்குது சாமின்ட்டு வேற வேலைக்கு போயிட்டாரு ஒருத்தர், வேற வேலைக்கு போயிட்டாரு, சாமி சொன்னதே சொல்றாரு அப்படின்னு. என்ன வேலை, திரும்ப பழைய வேலைக்கு போயிட்டாரு. பண்ணதே பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு போர் அடிக்குதுன்னா நீங்க பழசுக்கு போக கூடாது இல்ல, நிறைய வருஷங்களா பண்ணிட்டு இருந்த கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு போயிட்டீங்க. இது இப்பதான் ஆரம்பிச்சது, இப்பதான் வேதாந்தம் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு ஆளை போய் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு தேய 30 வருஷம் ஒரே ஒரு ஜாப்ல ஒரே சீட்டில் உட்காந்துருக்கான், கிளர்க்கு அக்கௌண்டன்ட் அப்படின்னு பண்ண வேலையே பண்ணிட்டு இருக்கோம், போரே அடிக்கல. பண்ண சாப்பிட்ட இட்லியவே சாப்பிட்றோம், இட்லி அதே தோசையை சாப்பிட்றோம், அதே சாம்பார் சாப்பிட்றோம், அதே வத்த குழம்பு. என்ன புதுசாக ஏதாவது சாப்பிட்டோமா, நம்ம புதுசாக அனுபவிச்சோமா, புதுசாக பேசணுமா, எந்த விஷயத்தையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புதுசாலாம் பண்ணலை, பண்ணதே தான் பண்ணுறோம், அரைச்சமாவே தான் அரைக்கிறோம். அதை அரைச்சுக்கிட்டு புதுசா இப்பதான் கேட்க ஆரம்பிச்சிருக்கோம் வேதாந்தம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷம் 6 மாசம் ஆகும் போதே திரும்ப திரும்ப சொல்றாரு புனருக்தி, திரும்ப திரும்ப சொல்றாரு, திரும்ப திரும்ப சொல்றாரு. திரும்ப திரும்ப சொல்லையா, புத்தியில உரைக்கிறதுக்காக கருணையினால பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்க. இதோட இந்த ஸ்லோகம் முடியுது. மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யப்படேத் பிரஜதப்புமான் விஷ்ணோ பரமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च. मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीतासु गीता कर्तव्या किमन्यैः शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता. भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं. गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकीपुत्रगीतं एको देवो देवकीपुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीतामाहात्म्यं सम्पूर्णम्. ओम श्रीकृष्णाय परमात्मने नमः. श्रीकृष्ण कृष्ण कृष्ण नारायण.